ஓகே. குட் ஈவினிங், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். ஸோ இன்னைக்கு நிறைய ம், இது ஃப்ரீ கிளாஸ்ன்றதுனால நிறைய பேர் ஜாயின் ஆகினதால ஒரு சின்ன பிரச்சனை. ரைட். ஸோ 100 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு மேலே என்னால் பண்ண இயலாது. ஸோ அது ஜூம்ட 100 பார்ட்டிசிபென்ட் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ ஈவன் இது பெய்ட் வெர்ஷன் என்றால் ரைட். ஸோ அதுக்கு மேலே தேவை தேவையான ஆட்களுக்கு நான் பிறகு ரெக்கார்டிங்ஸை போடுறேன். ரைட். ஸோ இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் என்னால் கிளாஸ் செய்ய ரைட். ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் இருக்கிறதால யாரும் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு பார்க்கிறதுக்கு கஷ்டம். ஸோ நீங்க உங்களோட வீடியோஸை ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. அவ்வளோ பேரையும் பார்க்க இயலாது. ரைட். ஸோ அதை ஃபர்ஸ்ட் செஞ்சு கொள்ளுங்க. யாரோ ஒரு ஆள் வீடியோ ஆன்ல இருந்தது. ரைட். அடுத்தது வாய்ஸை மியூட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஏதாவது என்னோட கம்யூனிகேட் பண்ணணும் என்றால் நீங்க சேட்ல போட்டுக்கொள்ளுங்க. ரைட். ஸோ எஸ், யூடியூப்ல போடுறத பத்தி யோசிப்போம். ஸோ யூடியூப்ல போட அதை செட் பண்ணலாம். இப்ப டைம் இல்லை. ரெக்கார்டிங்கை யூடியூப்ல போடலாம். ரைட். ஓகே. ரைட். ஓகே. சரி, இப்ப நாங்க அப்ளைட் பயாலஜிங்கிற ஒரு ஆஹ், பாடத்தை தான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ரைட். ஸோ அப்ளைட் பயாலஜி வந்து ஒரு சின்ன ஒரு சாப்டர், சரிதானே? ஸோ இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட சேனல்ல கேட்குறாங்க, அப்ளைட் பயாலஜி படிக்கணுமா படிக்கணுமான்ட்டு. அடைய பயப்படுற அளவுக்கான ஒரு பாடமே இல்லை அது, சரிதானே? ஸோ அது சின்ன ஒரு சாப்டர், சும்மா ரீட் பண்ணினாலே விளங்கக்கூடிய சாப்டர். ஸோ அதனாலதான் இப்ப சிலருக்கு வாசிக்க மாய்ச்சலை, நான் சேனல்ல சில விஷயம் போட்டாலும் கூட அது எழுதினதை ரீட் பண்ண மாய்ச்சல்ல வாய்ஸ் போடுங்கன்னு சொல்லி மெசேஜ் வரும், சரிதானே? ஸோ அதனாலதான் நான் இப்போ வாய்ஸும் போடுறேன் சேனல்ல. ஸோ அப்படி இருக்கிறதால தான். ஸோ சிலருக்கு அப்படி ஒரு ஹெபிட் ஒன்று இருக்கு. என்ன, ஆஹ், வாசிக்கிறதுக்கு மாய்ச்சல் யாராவது சொன்னா தான் விளங்கும்னு சொல்லி. ஸோ அதால தான் இந்த அப்ளைட் பயாலஜி இன்னொரு பாடம் ஒரு அதை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயா ஆக்கினதுக்கு மெயின் ரீசன். ஸோ இதால நீங்க ஃபெயில் ஆக தேவையில்லை. இந்த இந்த 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் ஏன் நாங்க மிஸ் பண்ண போறோம்? ஏன்னா, ஸோ ஜஸ்ட் அதுல இருக்கிற விஷயங்களை விளங்கி வச்சு கொண்டால் அந்த விளங்கினதை வச்சாவது நீங்க எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணிடலாமே. ஸோ மெனக்கெட்டு இதுக்கு படிக்க வேணாம். ஆயிட்டா. இன்னொரு விஷயம், இந்த கிளாஸ் டைம்லயே இந்த அப்ளைட் பயாலஜியை படிச்சு முடிச்சிருங்க. ஸோ எல்லார கையிலையும் இப்ப ரிசோர்ஸ், இந்த கிளாஸுக்கு வளமையா வாரவங்களுக்கு தெரியும், எல்லார கையிலையும் ரிசோர்ஸ் புக் இருக்கும் கட்டாயம். ஸோ பக்கத்துல ரிசோர்ஸ் புக் வச்சுக்கிட்டு தான் கிளாஸ்ல நான் ஜாயின் ஆக சொல்றது. ரைட். ஸோ எல்லாரும் ரிசோர்ஸ் புக்கை கையில வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அது கடும் முக்கியமானது. ரைட். ஸோ அதுல சில கரெக்ஷன்ஸும் இருக்கு, நான் சொல்ற டைம்ல அதுகளை செஞ்சு கொள்ளு, சரிதானே? ரைட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இது மொத்தமாவே 25 பாட வேலை கொண்டது. லைக் ஜெனட்டிக்ஸ் நான் பகலும் சேனல்ல போட்டிருந்தேன். ஸோ ஜெனட்டிக்ஸ் மாதிரி தான் இந்த பாடமும் 25 பாட வேலையை கொண்டது. ரைட். இதுல எம்சிக்யூல இப்ப ரீசன்ட் பேட்டர்ன் வந்து 2 எம்சிக்யூ கேள்வி வருது. So, முதல்லாம் இந்த கேள்வி வந்ததும் குறைய. ஸோ நான் உங்களுக்கு அந்த மாடல் பேப்பர் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட்டுக்கு காட்டலாம் வேணும்டா. அப்படி இருங்க. நான் பேப்பர் ஒர்க் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ யூனிட் 10 பேப்பர்ல எத்தனை கேள்வி இருக்குன்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த டெலிகிராம்ல நான் அந்த பேப்பர் போட்டிருந்தேன், பாத்துனீங்களா யாராவது? பாத்தீங்களா பேப்பரை? எஸ். ஸோ சிலர் பார்த்துருக்குறாங்க, சிலர் பார்க்கல. எந்த ஃபேஸ் டபுளா இருக்கா? நல்லது தானே, 2 ஃபேஸ் இருந்து. ரைட். ஓகே. சரி. ஆஹ், இது விளங்குதா? பேப்பர் விளங்குதா? ஸோ இந்த பர்சனல் chat போட வேணாம் தயவு செய்து ப்ளீஸ். எனக்கு ஒவ்வொன்றா பார்க்க கஷ்டம். ரைட். நிறைய பேர் இருக்கிறதுனால. ரைட். ஸோ எவ்ரி ஒன்டர்ஃபுல்ல செக் பண்ணுங்க. ஸோ இந்த பேப்பரை பாருங்க. மொத்தமாவே 2013 இருந்து, ஏன்னா 13 டைம்ல எல்லாம் அப்ளைட் பயாலஜி பெருசா கன்சிடர், அப்ளைட் பயாலஜின்ற ஒரு பாடம் இருந்து ஆனா எக்ஸாமுக்கு கேள்வி வர குறைய. ஸோ 2017 இருந்து தான் இந்த கேள்வியே வர தொடங்குது.
பாருங்க அது உங்களோட சிலபஸுக்குள்ள. ஸோ 2019 தான் உங்களோட சிலபஸ். ஸோ 2017ல இருந்துதான் இந்த கேள்வி வர தொடங்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 17ல ஒரு கேள்வி, 18ல ஒரு கேள்வி, அதுக்கு பிறகு 19 20ல இங்க பாருங்க 19 20ல கேள்வியே இல்லை. அந்த நியூ சிலபஸ் உங்களோட சிலபஸ் அறிமுகமாகின டைம். ஸோ 21ல இருந்து தான் கேள்வி வர தொடங்குது. 21ல ஏபிசிடி கேள்வி ஒன்று வந்திருக்கு தண்டு கலங்களை பற்றி. ஸோ ஸ்டெம் செல் சம்பந்தமா நாங்க படிப்போம் இந்த சீரீஸ்ல. ஸ்டெம் செல் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க 22ல அவங்க வந்து அலங்கார தாவர வளர்ப்பு சம்பந்தமா ஒரு கேள்வி எடுத்திருக்கிறான். அலங்கார தாவர வளர்ப்பு 22ல 21ல 2 கேள்வி வந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஏபிசிடி கேள்வி தான் வந்திருக்கு. ஸோ பார்ட் அங்கால 41 40க்கு பிறகு வர கொஸ்டின்ஸ். ஸோ அதுல தான் வந்திருக்குது முண்டு தண்டுக்களம், ரெண்டாவது டெங்கு காவி, யானைக்கால் நோயை பத்தி. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டான பாடம். ஜஸ்ட் பயாலஜி எங்க அப்ளை பண்றங்கிறதான இந்த பாடத்துல டாபிக். சரிதானே? ஸோ அப்ப டெங்கு காவி, யானைக்கால் நோயை பற்றின கேள்வி. அது சிம்பிளா நீங்க சில நேரம் இதை வாசிச்சும் நீங்க விட சொல்லலாம். சில அந்த அந்த டெங்கு காவியை பத்தி, யானைக்கால் நோய் காவியை பத்தி நான் சொல்ற விஷயங்களை கேட்டு கிரகிச்சு வச்சுக்கொண்டீங்கன்னா அதை வச்சே நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரிதானே? 22ல 2 கேள்வி வந்திருக்கு பாருங்க. 22ல ஏபிசிடில ஒரு கேள்வி வந்திருக்கு. நீர் இல்லம். இப்ப நாங்க ஃபர்ஸ்டா படிக்க போறது அக்வா கல்ச்சர், அந்த நீர் வளர்ப்பு. அதுல ஒரு கேள்வி வந்திருக்கு. 22ல 1 2 3 கேள்வியில ஒன்று வந்திருக்கு. அதுல அலங்கார தாவர வளர்ப்பு வந்திருக்கு. ஸோ 2 கேள்வி. 23 பாருங்க, எகெயின் நீர் இல்லம் சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்திருக்கு. நீர் இல்லம் சம்பந்தமான கேள்வி. அதே ஆண்டுல 23ல 40வது கேள்வியில ஜீனோம் செயற்றிட்டம் சம்பந்தமான கேள்வி இருக்கு. இந்த ஜீனோம் செயற்றிட்டம் சம்பந்தமான அறிமுகம் ஒன்று ஏற்கனவே ஒரு பாடத்திலையும் படிச்சிருக்கோம். எங்க மனித ஜீனோம் செயற்றிட்டம் சம்பந்தமாக ஒரு யூனிட்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்க ஞாபகம் இருக்கா? சோ ஜூம் பண்ணிட்டேன். விளங்குதா? மாலிகுலர் பயாலஜில கொஞ்சம் வருது. யூனிட் 7ல வருது. ஆனா இதுல கொஞ்சம் டீப்பா போடுறாங்க. எத்தனை ஜீன் இருக்கு, எப்ப செஞ்சது, எப்ப முடிஞ்சதுங்கிறது சம்பந்தமான சில விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ அதுவும் இடையில பின்னுக்கு வருது. ரைட்? ஓகே, ரைட். அதே மாதிரி 23ல 2 கேள்வியும் 1 2 3லே வந்ததால 23ல ஏபிசிடி கேள்வி இல்ல. 24ல பாருங்க திருப்பி 2 கேள்வியும் 1 2 3லே வந்திருக்கு. ஒன்று நட்காப்பு, உணவு நட்காப்புங்கிற பாடம். அதுவும் நாங்க படிக்க போறோம். இன்ட்ரெஸ்டான பாடம். உணவை நட்காப்புறது நாங்க ஓ லெவல் சின்ன வயசுல இருந்து படிச்ச பாடம். உப்புறது, வெள்ளமிடுறது அதெல்லாம் படிக்கக்குள்ள இன்ட்ரெஸ்டானது தான் இருக்கிற. அப்ப இது அப்ளைட் பயாலஜி நீங்க ஒரு உங்களோட ஓய்வு நேரத்துல படிக்கிற பாடமா வச்சு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். ஸோ ஓய்வு நேரத்துல நீங்க படிச்சிட்டு இருக்கிற நேரம், கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிற டைம்ல இந்த அப்ளைட் பயாலஜியை படிச்சு கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அது ஒரு பாரமா தெரிய மாட்டான். ரைட். ஸோ 24ல 2வது அடுத்த கேள்வியும் பாருங்க. என்னது? யானைக்கால் நோயை பற்றி கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் 25ல 1 2 3ல ஒரு கேள்வி வந்திருக்கு. தண்டு கலத்தை பத்தி எகெயின் கேட்கிறாங்க. 25ல நட்காப்பை பற்றி அகெயின் ஏபிசிடி கேள்வி ஒன்று வந்திருக்கு. ஸோ இதான் பேட்டர்ன். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அப்ளைட் பயாலஜில 2 MCQ வரும். 2 MCQ 2 மார்க்ஸ் இல்லையா? ஸோ அதை நாங்கள் விடப்படா. சரிதானே? ஸோ அதை விடுற ஐடியாவில எல்லாம் இருந்துடக்கூடாது. ஸோ ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விதான். இப்போ அதுவும் 21ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. 2018ல ஒரு கேள்வி வந்துட்டு பிறகு 21ல தான் சரியான ஸ்டார்ட் பண்ணுது. 2 கேள்வி, நார்மலா 2 கேள்வி. 22ல மட்டும் யாரோ ஒரு ஆள் உணவு அப்ளைட் பயாலஜில எக்ஸ்பர்ட் கேள்வி எடுத்தோ தெரியா, கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் கேள்வியில சி பார்ட் ஃபுல்லா அப்ளைட் பயாலஜி கேள்வி எடுத்து வச்சிருந்தார். அந்த வருஷம் நீங்க யூனிட் என்ன படிக்காம போயிருந்தா என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 4ஆம் கேள்வியில சி பார்ட் ஃபுல்லா பேத்து. சரிதானே? சோ அப்படி ஒருக்கா 22ஆம் ஆண்டு நடந்தது. ரைட். ஆனா 23ல அந்த அந்த கேள்வியை எடுக்காம விட்டுட்டு 24லயும் 25லயும் எகெயின் பழைய அந்த 2 பாயிண்ட்ஸுக்குரிய கேள்விக்கு வந்திருக்கார். ஸோ இதுக்கு 2 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் என்றால் மீனிங் என்ன? 2 பாயிண்ட்ஸ் என்றால் அது மொத்தமா ஒரு எஸ்சிக்யூ கேள்விக்கு 40 பாயிண்ட்ஸ் வரும். எஸ்சிக்யூ கேள்விக்கு 40 பாயிண்ட்ஸ் வரும். அதை 2.5ஆல பெருக்கி 100 மார்க்ஸ் போடுவாங்க. 2.5ஆல பெருக்குவாங்க. ஸோ நாங்க பார்க்க போறது மொத்தமா 160 பாயிண்ட்ஸ். இந்த 160 பாயிண்ட்ஸும் வரப்போறது எத்தனை மார்க்ஸுக்கு என்றால் 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் தான் எஸ்சிக்யூக்கு வரப்போற ரியல் மார்க்ஸ். ஆனா அவங்களுக்கு திருத்துற நேரம் 160 மார்க்ஸ் போடுவாங்க. இப்ப 2 மார்க்ஸ் என்றால் அது 20 மார்க்ஸ்ல எவ்வளவு வரும்? கணக்கு பார்த்து சொல்லுங்க.
பாப்போம். கணக்குல புலிகள் எலிகள் எல்லாம் இருப்பீங்க. அப்ப நீங்க உடனே சொல்லணும் 20 மார்க்ஸ் 160 என்றால் 2 மார்க்ஸுக்கு எவ்வளவு? 0.25 மார்க். ஸோ நீங்க கெயின் பண்ண போறது இந்த SCQ மூலம் கெயின் பண்ண போறது 0.25 மார்க்ஸ். அதை ஞாபகம் வச்சு கொள்ளணும். சரிதானே? எஸ்ஏ பாத்தீங்க என்றால் எல்லா ஆண்டும் சுருக்க ஷார்ட் நோட்ஸ்ல தான் வந்திருக்கு. அதுவும் 2020 தொடங்கி இருக்காங்க. ஸோ 2020 தொடங்கின இந்த கேள்வி முதலாவது டெங்கு காவியின் உயிரியல் கட்டுப்பாடு, அதுக்கு பிறகு மீன் இனத்தின் பொதுவான இயல்புகள், யானைக்கால் நோய் கட்டுப்பாடு, தண்டுக்கலங்களின் பிரயோகம், அலங்கார மீனால் ஏற்படும் சுற்றாடல் பாதிப்பு என்று ஒரு ஒரு சின்ன ஒரு ஓர்டருக்குள்ள வந்திருக்கு. ஸோ ஷுவரா இந்த முறையும் ஷார்ட் நோட்ஸ்ல வரும். நீங்க ஷார்ட் நோட்ஸை கையில எடுப்பீங்கன்னு சொன்னா ஷார்ட் நோட்ஸ்ல வரப்போட பாடம் யூஸ்வலா 6, 8, 10. இது ஒரு பேட்டர்ன். இப்ப ரீசெண்டா தான் இந்த பேட்டர்ன் வருது. சில நேரம் 7ஆம் பாடம் மேலுக்கு போனிச்சு என்று சொன்னால் அங்கிருந்து 9ஆம் பாடத்தை ஷார்ட் நோட்ஸுக்குள்ள எடுப்பாங்க. 7ஆம் பாடத்தை மேலுக்குள்ள 6, 7, 8, 9 கேள்விக்குள்ள கொண்டு போனாங்க என்றால் 9ஆம் பாடத்தை ஷார்ட் நோட்ஸுக்குள்ள கொண்டு வருவாங்க. சரிதானே? சில நேரம் 8ஆம் பாடம் மேலுக்கு போனது என்றாலும் 9ஆம் பாடம் அல்லது அப்படி 7ஆம் பாடத்தை கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல யூஸ்வலா இப்ப வர பேட்டர்ன் 6, 8, 10 வந்து ஷார்ட் நோட்ஸ்ல வரும். நீங்க 6, 8, 10 கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா ஷார்ட் நோட்ஸுக்கு ரெடி ஆயிட்டு போகலாம். ஷார்ட் நோட்ஸ் ரெடி ஆகலாம். ஷார்ட் நோட்ஸ்ங்கிற நேரம் சிறு குறிப்பு தானே. ஸோ சின்னதாக தான் எழுதணும், பெருசா எழுத தேவையில்லை. ரைட். ஸோ இவ்வளவுதான் அப்ளைட் பயாலஜியில எக்ஸாம் முக்கியத்துவம். இப்போ உங்களுக்கு கிளியரா ஏன் நாங்க அப்ளைட் பயாலஜி படிக்க போறோம் என்ன? ஸோ எங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் இந்த MCQல இருக்கிற முக்கியமான 2, அதனால SCQல இருக்கிற ஒரு 0.25 பாயிண்ட்ஸ். ஸோ இதான் எங்களுக்கு தேவையான அப்ளைட் பயாலஜியில மார்க்ஸ். ரைட். ஸோ இந்த கிளாஸ் டைம்லயே படிச்சு கொள்ளுங்க, ரிசோர்ஸ் புக்கை பக்கத்துல வச்சு கொள்ளுங்க. ரைட். ஓகே. ரைட். ஸோ இப்போ நாங்க டியூட்டுக்கு போறோம். ரைட். ஸோ இப்போ நாங்க ஆம், இந்த யூனிட் 10 ஆம், 5 பிரதான பார்ட்ஸ் இருக்குதுல. ரைட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க chatல போட்டுக்கொள்ளலாம். ரைட். ஸோ நான் அதுகளை உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன். ஸோ இதுல இன்றைக்கு நாங்க படிக்க போற பார்ட் வந்து ஸோ இதுல 5 பாட்டு இருக்கு பாருங்க. 5ம் 5, 5 போட்டிருக்காங்க பாடவேளை. 5 பாடவேளையை நாங்க ஒரு பாடத்துல முடிக்கலாம். சில நேரம் ஃபாஸ்டா போனேன்னா 10 பாடவேளையும் ஒரு பாடவேளையில முடிக்கலும் ஃபாஸ்டா போனா. பட் உங்களுக்கு இதோடய படிச்சு முடிக்க போறீங்கன்றதால நான் லைட்டா ஸ்லோவா போறேன். ஸோ இதுல முதலாவது நீர் வளர்ப்பும் அலங்கார மீன் வளர்ப்பும் இன்ட்ரெஸ்டான பாடம். எத்தனை பேர் வீட்டுல எக்வாரியம் இருக்கு அல்லது ஃபிஷ் டேங்க் இருக்கு? ஆ, ரைட். கொஞ்சம் பொறுங்க, ஒரு சின்ன இஷ்யூ. ரைட். ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட ஃபிஷ் டேங்க் இருக்கு. சரிதானே? ஸோ ஃபிஷ் டேங்க் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் வளர்ப்பு சம்பந்தமாக படிக்கிற பாடம் முதலாவது. ரெண்டாவது தோட்டம். தோட்டம் உங்களோட வீடுகளில் நிறைய பேர்ட்ட இருக்கும், அதுவும் அப்ளைட் பயாலஜி. ரைட். மூணாவது காவிகளால் பரவும் நோய்கள். நோய்கள் டெங்கும் யானைக்காலும் தான் நாங்க பிரதானமா படிக்க போறது. நாலாவது உணவு நற்காப்பும் அறுவடைக்கு பிந்திய இழப்புகள். சரிதானே? நாலாவது உணவு நற்காப்பும் அறுவடைக்கு பின்னர் இருக்கிற இழப்புகளும் சம்பந்தமா படிக்க போறோம். அஞ்சாவது உயிரியல் தொழில்நுட்பம். அதுல தான் இந்த ஜீன் டெக்னாலஜி, அடுத்தது
அதாவது சாரி, ஜீன் டெக்னாலஜி இல்ல, நானோ டெக்னாலஜி. அடுத்தது இந்த அதுகள் சம்பந்தமா வரும். அதாவது தண்டுக்களம் ஸ்டெம் செல் சம்பந்தமா வரும். ரைட். இப்ப நாங்க முதலாவது போக போறது நீர் வளர்ப்பும் அலங்கார மீன் வளர்ப்பும். சரிதானே? ரைட். சோ நீர் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்புல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வசனங்கள் உங்களோட ரிசோர்ஸ் புக் தான் இந்த நோட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. நான் நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்குறாங்க, 2018 பேப்பர்ல எப்படி இருக்கு, 2016 பேப்பர்ல எப்படி இருக்குன்றலாம் கேட்குறாங்க. தயவு செய்து 2019க்கு முதல் இருக்கிற பேப்பர்ல நீங்க கேள்விகள் செய்வதாக இருந்தால் அதுக்குரிய விடைகளை அதுல இருக்கிற மார்க்கிங் ஷீட்ல பார்க்க வேணாம். ஏனென்றா அந்த விடைகள் மார்க்கிங் ஷீட்ல இருக்கிற விடைகள் பழைய சிலபஸுக்குரியது. சில நேரம் அங்க இருக்கிற மார்க்கிங் ஸ்கீம்ல இருக்கிற விடை உங்களோட சிலபஸ்ல மாற்றப்பட்டிருக்கும். எனவே உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருந்து தான் பழைய கேள்விக்கும் நீங்க விடை எடுக்கணும். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், பழைய சிலபஸ் ரிசோர்ஸ் புக்கை தாண்டி புதிய விஷயங்களை நீங்க படிக்க வேணாம். விளங்குறதுக்காக மட்டும்தான் நான் ரிசோர்ஸ் புக்குக்கு வெளியால இருக்கிற விஷயத்தை சொல்லுவேன். ரிசோர்ஸ் புக்குக்கு உள்ளதான் நீங்க எப்பவும் படிக்கணும். சரிதானே? ரிசோர்ஸ் புக்குக்கு உள்ளதான் நீங்க படிக்கணும். ரிசோர்ஸ் புக்கை தாண்டி ஒரு வரியை நீங்க படிக்க வேணாம். ரைட். ஸோ இவ்வளவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அதனால இந்த நோட்ஸ் ஃபுல்லா ரிசோர்ஸ் புக் தான். பட் இடையில இடையில பிக்சர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசோர்ஸை உடைச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ரைட். சோ இப்ப முதலாவது நாங்க நீர் வளர்ப்புல யார் யார நீர் வளர்ப்புல பயன்படுத்துறோம் சொல்றாங்க. இப்ப நீங்க ஹைலைட் பண்ண வேண்டியது எம்சிக்யூகள்ல வரக்கூடிய கொஸ்டின் என்ன வரலாம் என்றால், நீர் வளர்ப்பு செய்யக்கூடிய உணவு விவசாய தாபனம், உலக உணவு விவசாய தாபனம் என்று ஒரு 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 ஆர்கனைசேஷன் இருக்கு. சரிதானே? சோ இதுதான் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த நீர் வளர்ப்புங்கிறத வரைவிலக்கணப்படுத்துது. வரைவிலக்கணப்படுத்துற நேரம் அவங்க சொல்லுகின்ற அங்கிகள் யாருண்டா, மீன்கள், மொலஸ்காக்கள், கிரஸ்டேசியாக்கள், நீர்த்தாவரங்கள் அடங்கலாக நீர் வாழுயிர்களை வளர்ப்பு செய்வது நீர் வளர்ப்பு எனப்படும். இதை நீங்க ஹைலைட் பண்ண போறீங்க. இந்த பந்தி நீர் வளர்ப்பு என்றால் என்னங்கிறத ஹைலைட் பண்ண போறீங்க. ஒன்று எஸ்சிக்யூலையும் நீர் வளர்ப்பு என்றால் என்ன என உலக உணவு விவசாய தாவனம் வரையறை செய்கிறது என்று கேட்கலாம். எம்சிக்யூலையும் பின்வருவனவற்றுள் எவ்வங்கிகள் நீர் வளர்ப்பில் அங்கிகளாக கருதப்படுகின்றன என்று கேட்கலாம். ஏபிசிடியில கேட்கலாம், 1 2 3 4 கேட்கலாம். சோ இந்த மீன்கள், மொலஸ்கா உங்களுக்கு தெரியும். மொலஸ்காவை நீங்க வளர்க்குறீங்களா? இந்த மொலஸ்கா உங்களோட வீட்டுல ஃபிஷ் டேங்க்ல இருக்கு. சொல்லுங்க, வாய்ஸ்ல சொல்ல வேணாம் தயவு செய்து. ஸ்னெயில், வெரி குட். சோ நத்தை இருக்கு, நத்தை இருக்கு. கிரஸ்டேஷியாவுல, கிரஸ்டேஷியாண்டா யாரு? கிரஸ்டேஷியா ஏற்கனவே ஒரு இடத்த படிச்சிருக்கோம். எங்க படிச்சோம் சொல்லுங்க பாபு? நண்டு இறால், வெரி குட். சோ நண்டு இறால் எங்க படிச்சோம்? கிரஸ்டேஷியா என்னத்துல படிச்சோம்? யூனிட் 3ல படிச்சோம். கிரஸ்டேஷியாக்கள்ல என்ன கட்டமைப்பு சம்பந்தமா படிச்சோம் சொல்லுங்க பாபு? கிரஸ்டேஷியாக்கள் ஆத்ரோபோடாட ஒரு வகை. ஆத்ரோபோடாக்கள் இருக்கிற ரெண்டே ரெண்டு கிளாஸ் நாங்க படிக்கக்குள்ள, ஏ லெவல் படிக்கக்குள்ள ஆத்ரோபோடாட பல கிளாஸஸ் நாங்க படிச்சிருந்தோம். உங்களுக்கு அந்த கிளாஸ் எல்லாம் இல்ல. ரெண்டே ரெண்டு கூட்டத்தை பத்தி சொல்றாங்க. ஒன்று அரக்னிடா, இன்னொன்று கிரஸ்டேஷியா. அரக்னிடாவுல சொல்லப்படுறது, ஆத்ரோபோடாவுல அரக்னிடாவுல சொல்லப்படுறது புக்லாங்ஸ், ஏட்டு நுரையீரல். அரக்னிடாண்டா யாரு? சிலந்தியும் தேளும். சிலந்தியும் தேளும் வார ஏட்டு நுரையீரல் சுவாச தொகுதியிலையும் அதை படிச்சோம், யூனிட் 3லையும் படிச்சோம். கிரஸ்டேஷியாவை பத்தி யூனிட் 3ல கிரஸ்டேஷியான்னு சொல்லல, அது இன்னொரு இடத்துல சொல்லப்படுது. எங்க? யூனிட் 5ல என்ன தொகுதின்னு சொல்லுங்க பாபு? சிறுநீரக தொகுதி, கழித்தல் தொகுதியில இந்த கிரஸ்டேஷியா வருது. என்ன சுரப்பி அதுல இருக்கும் கிரஸ்டேஷியா? பசுஞ்சுரப்பி, வெரி குட். ஸோ பசும் சுரப்பிங்கிற சுரப்பி இருக்கும். ஸோ அந்த கிரஸ்டேஷியாக்களையும் நீங்க நீர் நீர் வளர்ப்புல செய்யலாம். இப்ப நான் பல பாடங்களை தொட்டு, நான் இந்த வளமையான கிளாஸ் பேட்டர்ன் இதான். நான் இந்த என்ன யூனிட் படிப்பிச்சாலும் பழைய பாடங்கள்ல இருக்கிற கேள்விகள் எல்லாம் கேட்பேன். ஸோ அது உங்களுக்கு ஒரு மீட்டல் மாதிரி இருக்கும் தானே? ரைட். ஸோ நீர் வளர்ப்பு இதான். ரைட். அடுத்து நீர் வளர்ப்பிட முக்கியத்துவம். ஏன் நாங்க நீர் வளர்ப்பு செய்யறோம்?
அப்ப இதான் இதுல முக்கியத்துவம் என்று வாரது. சோ நீர்வளப்பின் முக்கியத்துவம் போன வருஷம் ஷார்ட் நோட்ஸ்ல நீர்வளப்பு சம்பந்தமா தான் கேள்வி வந்திருக்கிறதுனால இந்த வருஷமும் ஷார்ட் நோட்ஸ்ல நீர்வளப்பு சம்பந்தமா கேள்வி வாரதுக்கான சான்ஸ் குறையத்தானே. சோ இப்ப வேற மற்ற நாளிலேயும் இருந்து ஒரு கேள்வி வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம். சரிதானே? ஷுவர் இல்லை, நான் ஷுவரா சொல்ல மாட்டேன். எஸ்ஏ எல்லாம் ப்ரெடிக்ஷன் மிச்சம், அது மிச்சம் லோ தான். சரிதானே? சோ அப்ப இதுல நீர் வளர்ப்பினது முக்கியத்துவம்ங்கிறது ஒரு எஸ்ஏ கேள்வியா வரக்கூடியது. நீர் வளர்ப்பு ஏன் முக்கியத்துவம், ஏன் நாங்க இதை வளர்க்கிறோம்டா, இப்ப இது நீர் வளர்ப்புக்கு மட்டும் இல்ல, பண்ணை வளர்ப்பு, தாவர வளர்ப்பு, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிச்சதுக்கான முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கு. இந்த உலகத்துல எந்த ஒரு அங்கியம் எதை பார்க்கும்னு சொன்னா சாப்பாடு தான் பார்க்கும். என்ன? சோ எந்த ஒரு அங்கியம் சாப்பாடை ஏன் பார்க்குதுன்றா வாழ்றது. ரைட்? சோ எந்த ஒரு அங்கியம், இந்த உலகத்துல உயிரங்கிகளோட நோக்கம் என்ன சொல்லுங்க பாப்போம். இது எந்த கிளாஸுக்கு வந்தாலும் தெரியும், புதுசா வந்தாங்கள்ட்ட கேட்கிறேன். உலகத்துல உயிரங்கிகளோட எய்ம் என்ன? எய்ம் என்ன? உலகத்துல உயிரங்கிகள் ஏன் இருக்கு? அதோட நோக்கம் என்ன? அவங்களோட பர்பஸ் என்ன? அது ஃபுட், ஃபுட் இல்ல, வாழ்றது. உயிர் அங்கி என்றா அதுல பர்பஸே உயிர் வாழ்றது தான். ஸோ எந்த ஒரு உயிரங்கி, பாக்டீரியாவில இருந்து மனுஷன் வரைக்கும் ட்ரை பண்றதெல்லாம் உயிர் வாழ்றதுக்கு தான். உயிர் வாழ்றதுக்கு அதுக்கு தேவையான முதலாவது பொருட்கள்ல உண்டு தண்ணி, அடுத்தது காற்று, அடுத்தது உணவு, சேதன பொருட்கள். ஸோ இந்த மூன்றும் இல்லைண்டா அவர் உயிர் வாழ இயலாது. சோ அப்ப அந்த அதுல மனுஷர்களுக்கு மூளை மிதிக்குத்தானே, அந்த மூளையை இவங்க இந்த உணவை சாப்பிடுறதுக்கு தான் கூட யூஸ் பண்ற. நம்ம அதுக்கு தானே கூட யூஸ் பண்ண, அந்த மூளைய நிறைய மனுஷன் பாவிச்சது சாப்பாட்டுக்கு தான். சோ அதுல ஒன்றுதான். இப்ப காட்டுக்குள்ள ஆரம்ப காலத்துல நம்ம காட்டுக்குள்ள வாழ்ந்த நேரம் நமக்கு ஃபுட் கிடைச்சது. உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நான் யூனிட் 3 படிப்பியக்குள்ள படிப்பிச்சேன். மனுஷன் உலகத்திலேயே அதிகளவான அங்கிகளை கொலை செஞ்ச இனம் யார் சொல்லுங்க? உலகத்திலே அதிகளவான அங்கிகளை கொலை செஞ்ச இனம் யார் என்றால், இப்ப இல்ல, இப்பயும் நாம தான் கொலை செய்கிறோம். சரிதானே? ஆரம்ப காலத்துல மனுஷன் உருவாகி அந்த இந்த இந்த காட்டுக்குள்ளே எல்லாம் வாழ்ந்து வேடனா வாழ்ந்து விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி வாழ்ந்தானே, அந்த காலத்துல இருந்து மனுஷன் தான் ஆஹ் இந்த அங்கிகள் நிறைய கொலை செஞ்சவன். அதுலயும் சில இனங்களை அடியோட அழிச்சிருக்கான். சில இனங்களை ஈவன் இப்ப ஹோமோ நியண்டதால், ஹோமோ இரெக்டஸ் என்று மனுஷன் பிரதர்ஹுட் இனங்கள் இருந்தது. அந்த இனங்களை விட ஹோமோ சேப்பியன்ஸ் கொஞ்சம் புத்தி கூர்ம கூடினத்தால அவங்களையும் கூட சில நேரம் அவன் போட்டிக்கு, என்னத்துக்கான போட்டி வரும்? ரெண்டு மூணு இனம் இருந்தா என்ன போட்டி வரும்? ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்பாட்டு போட்டி தான். ஒரு ரெண்டு மான வேட்டையாடக்குள்ள நீ 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 வேட்டையாடுறா நான் வேட்டையாடுறான்ற சண்டையில அந்த இனத்தையே அழிச்சு சாவச்சதுல நாங்க கில்லாடிகள். சரிதானே? சோ அப்படியாக வந்த டைம்ல, இப்ப ஒரு கட்டத்துல போற டைம்ல இப்படியே போனா சரி வர, ஏன்னா நாங்க சாப்பாட்டுக்கு அடுத்த செய்யற இனப்பெருக்கம் தானே. இனப்பெருக்கம் செய்ய 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 எங்கட சந்ததி என்ன செய்ய தொடங்கிச்சு? கூட தொடங்கிச்சு. ரைட்? சோ கூடின உடனே காட்டுக்குள்ள வாழ்ந்த எங்களுக்கு சாப்பாடு பற்றாக்குறை வர தொடங்கிச்சு. சாப்பாடு பற்றாக்குறை வந்தால் என்ன நடக்கணும்? இப்ப சாப்பாட்டை, எஸ் ரெக்கார்டிங் தருவேன், ரைட்? ஓகே. சாப்பாட்டை, ரைட், சாப்பாட்டை என்ன செய்ய போனோம்டா, காட்டுக்குள்ள நாங்க இனங்களை அழிக்க தொடங்கினால், மரங்களை வெட்டினால், விலங்குகளை வேட்டையாடினால், மீன்களை எல்லாம் பிடிச்சி முடிச்சா சாப்பாடே இல்லாம போயிரும் என்று மனுஷன் மட்டும்தான் யோசிக்கலாம். வேற விலங்கு அதை யோசிக்காது, அதுக்கு புத்தி இல்லை தானே. இப்ப சிங்கம் யோசிக்க மாட்டான், மான்ல 10 பிடிச்சி சாப்பிட்டோம்டா, அது 10 பிடிச்சி சாப்பிட போறேன் இல்ல, ஒரு மான வேட்டையாடி போட்டு 10 நாளைக்கு சும்மா படுக்கும். அது மனுஷன் அப்படி இல்லையே, 10 மான வேட்டையாடி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவான். சரிதானே? சோ அப்படியானவன் தான் மனுஷன். சோ மனுஷன் யோசிச்சான், இப்படி நாம வேட்டையாடிக்கிட்டே போனோம்டா ஒரு கட்டத்துல இந்த விலங்கு எல்லாம் முடிஞ்சிரும். எனவே நாம இந்த விலங்குகளையும் பறவைகளையும் இந்த மீன்களையும் எங்கட இடத்துக்கு கொண்டாந்து வளர்ப்போம் என்று யோசிச்சான். சோ அந்த அந்த சாப்பாட்டு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வந்த முக்கியமான ஒன்றுதான் இந்த நீர் வளர்ப்பு. சரிதானே? சோ எங்கட இடத்திலேயே நாங்க மீன்களை வளர்த்து, நாங்க கடலுக்கு போகாம ஆத்துக்குள்ள போகாம எங்கட இடத்துக்குள்ளேயே இந்த மீனையும் மீன்களை கொண்டு வந்து அதை வளர்த்து நாங்க அதுல இருந்து போஷணை பெறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சோ இதால எங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். என்ன நன்மை? சோ இப்படி மனுஷன் யோசிச்சதால ஒரு நன்மை செஞ்சிருக்கான். என்ன? அந்த இயற்கை வாழிடங்கள்ல இருக்கிற மீன்கள், நண்டுகள், இறால்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? அதுகிட்ட இப்ப நாம போக மாட்டோம். அதை கொலை செய்யறதுக்கு நாம போக மாட்டோம். விளங்கினா? சோ அப்ப நாங்க என்ன செய்வோம்? அதை காப்பாத்திட்டு அதுல ஒன்று ரெண்ட பிடிச்சிக்கு வந்து நாங்க எங்கட இடத்துல
அதை வளர்ச்சி அடைய செய்கிறோம். இதனால உயிர் உலகத்துக்கும் நன்மை ஏற்படுது, எங்களுக்கும் நன்மை ஏற்படுது. சோ இதனாலதான் இந்த வேளாண்மைங்கிற சொல்லே வந்தது. சோ முதல்ல தாவரங்களை வேளாண்மை செஞ்சோம், அதே மாதிரி பண்ணை வளர்ப்பு செஞ்சோம், மீன்களையும் வளர்க்கணும், எல்லாமே வேளாண்மை தான். இப்ப புல்லு, நெல்லு, காட்டுக்குள்ள இருக்கிற நெல்லை புடுங்கி புடுங்கி இருந்தோம்னா காட்டுக்குள்ள இருக்கிற நெல்லெல்லாம் முடிஞ்சிருக்கும். அதால எங்கட வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வயலாக மாத்திடும். சரிதான்? இப்படிதான் எல்லா தாவரங்களும், விவசாய தாவரங்கள் எல்லாம். சோ இப்படி நாங்க பண்ணை வளர்ப்பு செய்ததுல ஒரு விளைவு தான் இந்த நீர் வளர்ப்பு. சரிதானே? சோ அப்ப மனித குடித்தொகை அதிகரிச்சுட்டு போறத போஷிக்கிறதுக்காக உண்ணத்தக்க நீர்வாழ் உயிர்கள் அது பண்ணை செய்கை சிறந்த தீர்வாக பார்க்கப்பட்டுச்சு. சோ வளரும் சனத்தொகை அத்தியாவசியமான ரைட். அடுத்தது, மனுஷர்களுக்கு பிரதானமா தேவைப்படுற ஒரு முக்கியமான போஷணை பொருள் என்ன? புரதம். சரிதான்? சோ புரதம் ஒரு மனுஷருக்கு நிறைய தேவை. இந்த புரதத்தை வழங்கக்கூடிய ஒரு நல்ல மூலப்பொருட்கள்ல உண்டு மீன். சரிதானே? சோ மீன் புரத போசனை வழங்கக்கூடிய ஒரு நல்ல பொருள். ஏண்டா இப்ப விலங்கு புரதம் எடுக்கிற நேரம் அதுல இருந்து நாங்க என்னத்தையும் எடுப்போம்னு சொன்னா, நார்மலா இந்த ரெட் மீட் என்று சொல்லுவாங்க, ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகள்ல புரதங்கள் எடுக்கிற நேரம் அதுல விலங்கு கொழுப்பும் வரும். மீன்லயும் கொழுப்பு இருக்கு, விலங்குகள்லயும் கொழுப்பு இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்குள்ளேயும் ஒரு ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. எந்த மீனும் விலங்கு தான். விலங்கு கொழுப்பு எப்படியும் டேஞ்சர் ஆனது என்று தான் நான் படிச்சிருக்கேன். விலங்கு கொழுப்புகள்ல என்ன காணப்படும்? என்ன கொழுப்பு இருக்கும்? நிரம்பியதா நிரம்பாது? பாப்போம். விலங்கு கொழுப்புகள் நிரம்பியது. நிரம்பிய கொழுப்பு என்ன நோய் ஏற்படுத்தும் என்று நாங்க யூனிட் 2ல படிச்சிருக்கோம். ஆத்ரோஸ்கிலரோசிஸ்ங்கிற நோய் ஏற்படுத்தும் என்று சொல்லி அது என்ன ஒன்று எழுதியிருந்தாங்க உங்களோட ரிசோர்ஸ் புக்ல. ஆஸ்திரோசிலஸ்குலிரோசிஸோ என்ன ஒன்று தமிழ்ல எழுதியிருந்தாங்க. ஆத்ரோஸ்கிலரோசிஸை ஏற்படுத்தும். சரிதானே? ஸோ இந்த ஆத்ரோஸ்கிலரோசிஸை ஏற்படுத்துற ஒன்று நிரம்பிய கொழுப்பு, இன்னொன்று டிரான்ஸ் கொழுப்பு என்று பார்த்திருந்தோம். ரைட்? ஸோ அதை அந்த யூனிட்ல ரிவைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட்? ஸோ இப்ப இந்த விலங்கு கொழுப்புலையும் மீன் கொழுப்பு கொஞ்சம் டிஃபரெண்ட். மீன் கொழுப்புல ஒரு முக்கியமான ஒரு பதார்த்தம் இருக்கு. அது என்னென்றால் அத்தியாவசியமான கொழுப்பாமில். அத்தியாவசியமான போசனை பொருட்கள் என்ற ஒரு தலைப்பு யூனிட் நியூட்ரிஷன்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதுல அத்தியாவசியமான அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் என்று படிச்சோம். அத்தியாவசியமான கொழுப்பு அமிலத்துக்கு உதாரணம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ங்கிறது மீனெண்ணெய் குளிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனை சாப்பிட்றதால உங்களுக்கு அத்தியாவசியமான கொழுப்பு அமிலம் கிடைக்கும். ஸோ அது ஒரு பிரதானமான நன்மை. ஸோ புரத தேவையை நிறைவு செய்யலாம், அதனோட எங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களும் இந்த மீன்கள்ல இருந்து கிடைக்கும். ஸோ இனி மேலதிகமா இதை பத்தி விளங்கப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நீர் வளர்ப்பு முக்கியத்துவம் பெற்றதுங்கிறது தான் இதுல ஒன்று அதிகரித்து வரும் குடித்தொகைக்கு ஏற்ப கேள்வி பூர்த்தி செய்யறது. அடுத்தது, அப்ப இதுல நீங்க இந்த பந்தியை என்ன செய்யணும் என்றால் 1, 2, 3க்கு மாத்தோம். சோ நார்மலா இந்த ரிசோர்ஸ் புக் பந்தியா தானே இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா இதை 1, 2, 3 மாத்தணும். இப்ப பாருங்க, அதிகரித்து செல்லும் மனித குடித்தொகையை பூசிப்பதற்கு உண்ணத்தக்க நீருயிர்களது பண்ணை செய்கை சிறந்த தீர்வாகும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். அப்ப ஒரு நீர் வளர்ப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து செல்லும் மனித குடித்தொகைக்கு போசிக்கிறது. இரண்டாவது, வளரும் சனத்தொகைக்கு அத்தியாவசியமான போசாக்கு பதார்த்தங்களது குறைபாடு காரணமாக நோய்வாய்ப்படாமல் சுகநலத்துடன் காணப்படுவதற்கு உயர்ந்த புரதம் கொண்ட உணவு இன்றியமையாதது. எனவே அதை வழங்குறதுக்கு நீர்வாழ் அங்கிகள் உதவுது. ரைட்? சோ மூணாவது சொல்றாங்க, இயற்கையாக பிடிக்கப்படும் மீன்களும் கிரஸ்டேசியன்களும் ஏனைய அங்கிகளும் அதிகரித்து வரும் சனத்தொகை கேள்வியை பூர்த்தி செய்ய போதுமானது இல்லை. சோ இயற்கையா நீங்க பிடிக்கிறது காணாது. எனவே இந்த அதிகரித்த தேவையை ஈடு செய்யறதுக்கு நீங்க அதை ஒரு இடத்தை கொண்டுட்டு வளர்க்குறீங்க. சோ அது மூன்றாவது. ரைட்? சோ இந்த 3 நன்மைகளை இதுல சொல்றார். பிரதானமா இந்த 3ம் சொல்லியிருக்கார். சோ இதை நம்பர் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். சோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த வளர்ப்புக்கு உகந்த இனங்களது பொதுவான இயல்புகள் அடுத்து நாங்க பார்க்க போறது. ரைட். ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு இடையில சின்ன இஷ்யூ வந்தது, அதால தான் நான் இடைக்கிடைக்கு அங்கே போறேன், சாரியா. ரைட். ஸோ வளர்ப்புக்கு உகந்த இனங்கள் அது பொதுவான இயல்புகள். ஸோ பொதுவான இயல்புகள் இதுல உங்களுக்கு 3, 6, 10, 14 இயல்புகள் தந்திருக்காரு. மொத்தமா டாட் பாயிண்ட்ஸ்ல இருக்கு ரிசோர்ஸ் புக்ல. சரிதானே? ஸோ அதை நான் ஷோர்ட்டா சொல்றேன். இப்ப வளர்ப்புக்கு உகந்த
நீரினங்களது வளர்க்கணும் என்றா ஒரு மீனை என்னென்ன இயல்பு இருக்குன்னு நீங்க முதல் சும்மா யோசிச்சு பாருங்க. இதை வாசிக்க முதல் ஒரு மீனை வளர்க்கணும் என்றா என்னென்ன இயல்பு இருக்கணும். நாங்க ஒருக்கா யூனிட் 1ல ஒரு சொல் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆம், உணவு உற்பத்தி. என்ன உணவு உற்பத்தி? யூனிட் 1ல இருக்கிற உணவு உற்பத்தியோட பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். யூனிட் 1 பாப்போம். இதான் ஃபர்ஸ்டா நீங்க அப்ப பெரிய ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே பெரிய ஏ லெவல் பயாலஜி படிக்கணும். நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி என்ற ஒரு சொல் படிச்சேன். இதுவும் எக்ஸாம்ல வரக்கூடிய எஸ்ஏ கேள்வி, எஸ்சிக்யூல வரலாம். நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. இந்த நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தியில சில விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. அந்த நீடித்து நிலவரும் உணவு உற்பத்தியை கூட்டுறதுக்காக நீங்க என்னென்ன செஞ்சீங்க? உணவோட விளைச்சலை கூட்டினீங்க, நோய்கள் ஏற்படுறத தவிர்த்தீங்க என்ன. சோ அதே மாதிரி கூடிய விளைச்சலை தரும் தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செஞ்சீங்க, நோய்களுக்கு எதிரான தாவர விலங்கு பேதங்களை உற்பத்தி செஞ்சீங்க, அறுவடைக்கு பின்னான தொழில்நுட்பங்களை விருத்தி செஞ்சீங்கன்னு 3 விஷயம் படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன் சரியா பிள்ளையா? சரிதானே? ரைட். சோ அந்த மூணையும் பேஸா வச்சு யோசிச்சு பாருங்க. ஆகும் வளர்ப்புக்கு உகந்த இந்த நீரினங்கள் என்னவாக இருக்கணும். ஒன்று, நீங்க கொண்டாந்து இந்த மீனை கொண்டாந்துட்டீங்க, ஒரு கடலுக்கு ஆத்துக்குள்ளே பிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அந்த மீன் உங்களோட இடத்துல என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? உங்களோட இடத்துல வளரணும். இப்ப நீங்க ஆட்டிக்கண்டத்துல இல்லாட்டி அந்த ஆட்டிக்கண்டத்துல இருக்கிற ஒரு மீனை கொண்டு வந்து உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற தொட்டிக்குள்ள வளர்க்க போனீங்கன்னு சொன்னா அதுக்குரிய இயல்புகள், அதுக்குரிய சூழ்நிலைகளை நீங்க கொடுக்கறதுக்கு செலவு கூட வரும். சரிதானே? இப்ப நீங்க உங்களோட வீட்டை வளர்க்குற மீன் எதுவா இருந்தா குயிக்கா வளரும். உங்களோட பிரதேசத்துல வாழ்ற மீனா இருந்தா குயிக்கா வளரும். விளங்குதானே? சரிதானே? சோ அங்க இருக்கிற மீனை கொண்டாந்து இங்க வளர்க்க போனீங்கன்னு சொன்னா அதுக்குரிய கண்டிஷனை ஏற்படுத்தணும். ஒரு பனி ஒரு ரூம செஞ்சு அதுக்குரிய கூல் சிச்சுவேஷன் எல்லாம் கொடுத்து இவ்வளவு செய்யறவள நீங்க அந்த வார மீனை வித்து வார லாபம் அதுக்கு செலவழிச்ச காசுக்கு காணாம போயிடும். சரிதானே? சோ அப்ப நீங்க யோசிக்கணும். புத்தி கூர்மையா யோசிக்கிற மனிதர்கள் என்ன செய்வாங்க? அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மீனை வளர்க்க பார்ப்பாங்க. சோ முதலாவது நீங்க கொண்டு வர மீன் உங்களோட ஏரியாவில் ஈஸியா வளரக்கூடியதா இருக்கணும், உங்களோட காலநிலைகளுக்கு தாக்கு பிடிக்கக்கூடியதா இருக்கணும். ஒரு விஷயம் அதான் முதலாவது சொல்றேன். ரெண்டாவது, ஒரு மீன் வாங்கிட்டு வாரீங்க, அது அது 10 வருஷமா 10 வருஷத்துக்கு மீன் நிக்கோ சரியா? உதாரணம் ஒரு 2 வருஷத்துக்கு நிக்கி ஒரே ஒரு குட்டி தான் விடுது அந்த மீன். இந்த மீனை நீங்க வளர்க்கறதால உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? நீங்க சாப்பிடுவீங்க, அந்த குட்டியை உங்களோட பிள்ளை சாப்பிடு சில நேரம், நீங்க அது கூட கல்யாணம் முடிச்சா சரிதானே? அதோட அந்த மீன் செத்து போயிடும். சரிதானே? திருப்பி அந்த மீனை வாங்கி வந்து வளர்க்கணும். சரிதானே? பெரிய கரைச்ச பிடிச்சது. அப்ப அந்த மீன் எப்படி வளர்ச்சி அடையணும்? நீங்க எது உயர்ந்த வளர்ச்சி வீதத்தை கொண்டிருக்கணும். அதான் நாங்க ஏற்கனவே படிச்சோம், அதிக விளைச்சலை தரணும். சரிதானே? அதிகமா விளைச்சல் தரக்கூடிய இனமா இருக்கணும். ரைட். சோ அதான் ரெண்டாவது சொல்றார். குறித்த பகுதியிலான நீரினது இரசாயன பௌதிக பரமானம் என்ற பராமீட்டர்ஸ். சோ இரசாயன பௌதீக பரமானங்களின் கீழ் அங்கிகள் உயர்ந்த வளர்ச்சி வீதத்தை கொண்டிருக்கணும், நன்கு வளர்ப்பவையாக இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது நாலாவது என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கிட்ட அதை இனவிருத்தியாக்கல் செய்கின்ற தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ உதாரணமா ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்து வைக்கீங்க, அதை இனப்பெருக்கம் செய்யறதுக்கு வேற லெப்பொண்டு கட்டி அதுக்குள்ள பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் போட்டு தான் இனப்பெருக்கம் செய்ய வைக்கணும். அவ்வளவு கஷ்டமான ஒரு மீனண்டா அதுல ஒரு வேலையும் இல்லை. சரிதானே? சோ சிம்பிளா இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இனவிருத்தியாக்கள் 2 மீனையும் பக்கத்துல விட்டா உங்களை மாதிரி கெரியா இனப்பெருக்கம் செய்யற அங்கிகளா இருக்கணும். வேற அதுக்குண்டு தொட்டி கட்டி அதுக்குண்டு லெப்புக்கு கொண்டு போய் விடுற அங்கிகள் மாதிரி இருக்கக்கூடாது. சரிதானே? அப்படியான ஒரு போதிய அளவு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அங்கிகளாக இருக்கணும். அதை நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ளணும். சரிதானே? சோ அதான் மூன்றாவது சொல்றார். போதிய அளவு இனவிருத்தியாக்கல் தொழில்நுட்பங்கள் கிடைக்கக்கூடிய தகவுடையவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னா இலகுவாது இனப்பெருக்கம் செய்யற மீனா இருக்கணும். சரிதானே? ரைட். அதே மாதிரி நாலாவது சொல்றார், இனப்பெருக்கம் செஞ்சா மட்டும் போதாது, அதுக்கு பிறகு முட்டை வரும். சோ நார்மலா யூனிட் 3ல படிச்சிருக்கோம், மீன்கள் என்ன இனப்பெருக்கம் என்ன கருக்கட்டல்ல ஈடுபடும். பொதுவா என்பு மீன், கசியிலைய மீன் படிச்சிருக்கோம். சோ கசியிலைய மீன்கள் பொதுவா என்ன கருக்கட்டல்ல ஈடுபடும்? நான் கசியிலைய மீன் சுறா மீனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வளர்க்கறல, பொதுவா வளர்க்கறலானே பெரிய ரவுடிகள் தான் அப்படி வளர்ப்பாங்க. சோ ஆனா சுறா மீன் என்ன கருக்கட்டல்ல ஈடுபடும்? அடைப்புற கருக்கட்டல், அகக்கருக்கட்டல். சோ நார்மலா கசியிலைய மீன் அகக்கருக்கட்டல்ல ஈடுபடும். ஆனா என்பு மீன்கள் புறக்கருக்கட்டலையும் ஈடுபடும், அகக்கருக்கட்டலையும் ஈடுபடும், ரெண்டுலையும் ஈடுபடலாம். சோ எப்படியோ புறக்கருக்கட்டல் அகக்கருக்கட்டல் ரெண்டுல அகக்கருக்கட்டல் ஈடுபட்டா நீங்க முட்டையை அடையாக்க தேவையில்லை, அதுவே அடைகாச்சு கொள்ளும். முட்டையை வெளியே வர்ற மீன்களாக இருந்தால் அதை அடகாக்குறதுக்கான தொழில்நுட்பம்
வளர்ந்த இளம் குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கும். சரிதானே? சோ அப்ப அதெல்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கிற ஒரு மீனைத்தான் நீங்க கொண்டாந்து வளர்க்கணும். சும்மா கண்ட நின்ற மாதிரி மீன்களை கொண்டாந்து வளர்க்க முடியாது. ரைட்? சோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது முட்டைகள், உடம்பிகள், குஞ்சுகள், விரலன்கள், வளரிளம் பருவங்கள், நிறைவுடலிகள். இது அவ்வளவு மீண்ட பருவங்கள். ஸோ இது என்னென்னலாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. முட்டை இருக்கு, அடுத்து குடம்பி வரும். இது இப்படி இருக்கும் குடம்பிகள். சரிதானே? அதுக்கு பிறகு குஞ்சுகள், அதை விட கொஞ்சம் பெருசு. விரலன்கள்டா விரல் விரல் மாதிரி நீண்ட நீண்டதா ஓடி தெரியும். இந்த கூட்டமா ஓடி தெரியும் ஆத்துக்குள்ள குளத்துக்குள்ள எல்லாம் சின்ன 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 விரல்கள் மாதிரி இருக்கும். அதனால் விரலன்கள், ஃபிங்கலிங்ஸ் சொல்றது. அதுக்கப்புறம் வளரிளம் பருவங்கள், அதை விட கொஞ்சம் பெருசானது. நிறைவுடல் என்ற ஆக பெருசானது. இவை எல்லாத்தையும் இலகுவா கையாளக்கூடியதா இருக்கணும். இந்த ஃபிங்கர் சின்ன ஒரு குஞ்சை நீங்க பிடிச்ச உடனே உங்களோட கை வட்ட உடனே செத்து போய்த்தண்டா அந்த இனத்தை வளர்க்கறதுல பிரயோசனம் இல்லை. ஏன்னா நீங்க கையை போட வேண்டி வரும், மீன் அள்ள வேண்டி வரும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாத்த வேண்டி வரும், வலைகளுக்குள்ள பிடிக்க வேண்டி வரும். இந்த டைம்ல எல்லாம் அது தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். தாக்கு பிடிக்காத மீனை வளர்த்து பிரயோசனம் இல்லை. விளங்கி நான் சொல்றேன். ரைட், அடுத்தது ஒவ்வொரு கட்டத்திலையும், சரியான ஒவ்வொரு வளர்க்கிற வாழ்க்கை கட்டத்திலையும் அதுக்கு என்ன உணவு தேவைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுக்கு இப்ப உதாரணமா இமயமலையில எவரெஸ்ட் சிகரத்தில் இருக்கிற ஒரு சாப்பாட்டை மட்டும்தான் அது சாப்பிடுற மீன் சொன்னா அதை கொண்டாந்து வச்சா ஒவ்வொரு நாளும் எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஆக்கள் அனுப்பி சாப்பாடு எடுக்க வேண்டி வரும். பெரிய கரைச்ச பிடிச்ச மீன் அதிகம். சரிதானே? சோ வளர்க்கிற மீன் என்னென்ன ஒவ்வொரு பருவத்திலையும் என்னென்ன சாப்பாடை சாப்பிடும் அது எங்களுக்கு அறியப்பட்டதா இருக்கும். சரிதானே? இது என்னடா சாப்பிடுதுன்னு தெரியாததா இருக்கப்படாது. இது செத்து போகுதே, சின்ன வயசுலயே செத்து போகுது, என்னத்தை சாப்பிடும் தெரியாம கண்ட நிண்டத்தை எல்லாம் கொடுத்து கொடுத்து பாக்கீங்க, அது வாழுதே இல்லை. சரியா? உண்டையும் சாப்பிடுது இல்லை, உண்ணாவிரதத்துல விடுபடுது. இந்த கிட்டத்துல சிலர் உண்ணாவிரதத்துல இருந்த மாதிரி. சரிதானே? சோ அப்படி செய்யாத மீனா இருக்கும். எல்லாத்தையும் அதுல ஒவ்வொரு பருவமும் என்னத்தை சாப்பிடும், என்னத்தை கொடுக்கலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ரைட், வளர்க்கப்படும் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த இந்த பாயிண்ட்ல. ஸோ இதுல இங்கிலீஷ் வேர்டிங் இப்படித்தான் இருக்கு. இது இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல எடுத்தது. இட் ஷுட் நாட் ரீப்ரொடியூஸ் இன் க்ரோ அவுட் பாண்ட்ஸ். க்ரோ அவுட் பாண்ட்ஸ் என்றா வளர்க்கிற தடாகம். வளர்க்கிற தடாகம் என்றா மீனை பெருசாக்குறதுக்கு விடுற தடாகம். க்ரோ அவுட் பாண்ட்ஸ்ங்கிறது மீனை பெருசாகிறதுக்கு, சின்ன பருவத்தை வேறொரு தடாகத்துக்குள்ள வளர்ப்பாங்க. நீர் வளர்ப்பு செய்கிறார்கள் என்ன செய்வாங்கண்டா, குஞ்சு ஒரு இடத்த, மீன் குஞ்சுகளை வேற இடத்த வளர்ப்பாங்க. அது வளர்ற பருவத்துல ஒரு தடாகத்துக்குள்ள விடுவாங்க. இந்த வளர்ற தடாகத்துக்குள்ள அது இனப்பெருக்கம் செய்யப்படாது. இது இந்த மீண்ட விரும்பத்தக்க இயல்புகள்ல உண்டு. அது வளர்ந்து நல்ல, ஏன் எங்கட நோக்கம் என்ன? மீனை வளர்க்கிற தடாகத்துக்குள்ள விடுற நோக்கம் என்ன? ஏன் நாங்க வளர்க்கிற தடாகத்துக்குள்ள விடுறோம்? திங்கிறது. வெரி குட். சோ எங்களுக்கு பெரிய மீன் வேணும், சின்ன மீன் வரப்படா. சோ நாங்க ஒரு இதுல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? போசனையில ஒரு 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 சமன்பாடு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன சமன்பாடு சொல்லுங்க. போசனையில 2 சமன்பாடு வருது. அதுல ஒரு சமன்பாடு படிச்சோம், சக்தி பாதீடு என்ற ஒரு சமன்பாடு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க ஆகும். சி சமன் என்ன? சொல்லுங்க ஆகும். சி சமன் எம். ஓகே, வெரி குட். நீங்க பெருக்கிற மாதிரி சொல்லிக்கீங்க. ரைட். ஸோ எம் பிளஸ் யூ பிளஸ் எஃப் பிளஸ் இ. இது ஞாபகம் இருக்கு தானே எல்லாருக்கும்? ஸோ இதுல பிய கண்டுபிடிக்கணுமாக இருந்தால், அதே பந்தியில ப்ரொடக்ஷன், அதுல ப்ரொடக்ஷனை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் பி சமன் என்று போட்டு சி மைனஸ் இப்படி என்ற ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. எல்லாரும் போசனை பக்கத்தை பாத்தீங்கன்னா இருக்கும், படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். சரியான? இது இருக்கா? எல்லாருக்கும் நினைப்பு இருக்கா? ரைட். ஸோ இப்ப இதுல ஒரு அங்கீத வளர்ச்சி, ப்ரொடக்ஷன் 2 விஷயங்கள்ல தங்கி இருக்கும் என்று அவர் சொல்றாரு. என்னென்ன? ஒன்று அவர வளர்ச்சியும் விருத்தியும், 2வது இனப்பெருக்கம். சோ எங்கட நோக்கம் இந்த வளர்ச்சி தடாகத்தில் இந்த மீன் இருக்கிற நேரம் எங்கட நோக்கம் அவர் வளரணுமா இனப்பெருக்கம் செய்யணும். இனப்பெருக்கம் செஞ்சா என்ன நடக்கும்? அந்த அவர சக்தி எல்லாம் எதுக்கு அவர் யூஸ் பண்ணுவார்? சரிதானே? விளங்குதா சொல்றேன்? அவர் இனப்பெருக்கம் கணக்க செஞ்சார் என்றால் அவர சக்தி, இந்த கப்பிஸ் மீன் வளர்க்கீங்களா? கப்பிஸ் மீன் இருக்கா, குட்டி அடிச்சு தள்ளும் என்ன. சோ சோ அந்த நாங்க கொடுக்கிற சாப்பாட்டை எல்லாம் அது என்னத்துக்கு பயன்படுத்துமெண்டா, இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினா எங்களுக்கு பெரிய மீன் கிடைக்காது. பெரிய மீன் ஆஹ் கிடைக்காம போனால், சரிதானே? அதே மாதிரி நிறைய மீன் வளர்ந்தால் வளர்க்கிற தடாகத்துக்குள்ள என்ன நடக்கும்? இடம் இல்லாம போயிடும், மீன்களுக்கு சண்டை வரும்.
போசனைக்கு போட்டி வரும். நாங்க கொடுக்க வேண்டிய அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சிருப்போம், அந்த இடத்தை விட கூடுதலா மீன் குட்டி அடிச்சு பெருகி கப்பீஸ் மீனுக்கு தான் நடக்கிறேன். நாங்க சின்ன வயசுல பெரிய கள மீன் ஒருவனையே மாத்தி போட்டோம். சின்ன ஒரு 7ஆம் ஆண்டு, சாரி 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படிக்கிற நேரத்துல இதான் மிக உலகத்திலே மிக அழகான மீன் என்று சொல்லி கப்பீஸ் மீனை தந்து கொஞ்ச நாளையில பார்த்தா இந்த சின்னொரு டேங்குக்குள்ள வளர்த்த சின்னொரு நான் செஞ்ச டேங்க் உண்டு. அந்நேரம் டேங்க் எல்லாம் நாங்க செய்வோம். ஸோ சிமெண்டால் அதுக்குள்ள அந்த கப்பீஸ் மீனை போட்ட உடனே அது இனம் பெரிய கொஞ்ச நாளையால அது இடம் காணாம போயிடுது. மீன் என்ன செய்யறேன் விலங்கல்ல, சரிதானே. ஸோ ஆட்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுத்த டொனேஷன், கப்பிஸ் மீன் டொனேஷன் ஒன்று செஞ்சனா, சரிதானே. அப்படித்தான் நடக்கவர் திருப்பி. சோ எங்களுக்கு போசனையான பெரிய மீன் தேவை. சோ பெரிய மீன் தேவைண்டா அது வளர்ப்பு தடாகத்துல இனப்பெருக்கம் செய்யாம இருக்கணும். அதான் உண்மையான வசனம் இங்கிலீஷ்ல. ஆனா இங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு வாய்ச்சி பாருங்க தமிழ்ல. வளர்க்கப்படும் தடாகங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் வெளியில் இனம் பெருகாது இருக்க வேண்டும். இந்த குரோ அவுட்ங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் அவங்க வளர்க்கப்படும் தடாகங்களுக்கு வெளியில் இனம் பெருகாதவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. சோ இப்படி இருக்கிறதால நீங்க எதை திருத்த கூடாது. ஏனென்றா லாஸ்ட் அந்த அந்த 2021ஆம் ஆண்டு வந்த எக்ஸாம் கேள்வியில அவங்க கொடுத்த கீழ இதே பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. மார்க்கிங் ஸ்கீம் வேண்டாம், நான் காட்டுறேன் பிறகு கடைசியா. ரைட். சோ அதுல வளர்க்கப்படும் தடாகங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் வெளியில் ஏன்டா இந்த இந்த கூற்றை வாசிச்ச உடனே பிள்ளைகளுக்கு குழப்பம். ஏன் வளர்க்கப்படும் தடாகத்துக்கு வெளியில இனம் பெருகாம இருக்கணும்? அது வளர்க்கப்படும் தடாகத்துக்கு வெளியே போனா அது நமக்கு யார் அந்த மீன்? அது ஆத்துக்குள்ள இருக்கும், குளத்துக்குள்ள இருக்கும். அதுக்குள்ள அது இனம் பெருகினா என்ன, இனம் பெருகாட்டி என்ன, ஏன் உங்களுக்கு இந்த பொறாமை என்ன? சோ அது உங்களோட வளர்ப்பு தடாகத்துக்குள்ள இருக்கக்குள்ள அது பெருசா வளரணுங்கிறது உங்களோட தேவை. அது வளர்க்கப்படும் தடாகத்துக்கு வெளியே போனா ஏன்டாப்பா இனம் பெருகாம இருக்கணும் என்கிறது ஒரு டவுட் பிள்ளைகளுக்கு. அப்ப நான் உடனே இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்கை பார்த்தால் அது சரியா தான் இருக்கு. க்ரோ அவுட் பாயிண்ட்ஸ் சரியா தான் சொல்லியிருக்காங்க, சரிதானே. சோ அப்ப அந்த க்ரோ அவுட் பாயிண்ட்ஸ் பொன்ஸுக்குள்ள அது இனம் பெருக கூடாங்கிறது தான் அதுல கருத்து. மாறி வரணும். பட் இதே இதைத்தான் நீங்க எழுத வேண்டி வரும். இந்த கேள்வி ஆல்ரெடி வந்துட்டு, சோ நீங்க பயப்பட தேவையில்லை. நீரில கேள்வி இந்த முறை வாரதுக்கு சான்ஸும் குறையத்தானே, ரைட். சோ ஆனா வந்தால் தப்பித்தவர் எம்சிக்யூல அப்படி வந்தால் இதைத்தான் நீங்க சரியென்று எடுக்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதைத்தான் அவங்க 2021 மார்க்கிங் ஸ்கீம்லயும் அதே ஆன்சரை தான் கொடுத்திருந்தாங்க. அதை மாத்தி இல்லை. அதனால மாத்தப்படாத ஒரு விஷயம் என்றதுனால அதை மாத்த வேணும். ரைட். அடுத்தது ஆக்கிரமிப்பு இனம் என்று நீங்க கருதலாம், சரிதானே. ஆக்கிரமிப்பு இனம் அது எல்லாம் ஆக்கிரமிப்பு இனம். இது பொதுவான இயல்பை பத்தி நாங்க கதைக்கணும். எல்லா மீனும் ஆக்கிரமிப்பு இனம் இல்ல. வெளியே வளர்க்கப்படுந்ததுக்கு வெளியே போனா கோல்ட் ஃபிஷ்க்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்களோட டேங்குக்குள்ளான அது ஒழுங்கா வளரும், சரிதானே. அது வெளியால போனா சரியான காத்து கிடைக்காட்டி அதை நீங்க கிணத்துக்குள்ள போட்டீங்கன்னா செத்து போயிடும், சரிதானே. சோ எல்லாம் ஆக்கிரமிப்பினம் இல்லதானே. எல்லாத்துக்கும் பொதுவான இயல்பா இதை நாங்க கருத இயலாம், ரைட். ஆனா நீங்க இந்த சொல்லதான் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. வளர்க்கப்படும் திராங்களுக்கு வெளியே அது இனம் பெருகாதவே இருக்க வேண்டும். ஏன்னா இங்கிலீஷ்ல சரியா தானே இருக்கு இல்ல, சரியா. இங்கிலீஷ்ல இருக்கிறத உங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள வந்த பிரச்சனை, ரைட். அடுத்த விஷயம் என்னன்னா, இதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அடுத்த வசனத்தை பாருங்க. இது சரி, வளர்க்கப்படும் இனங்கள் இலிங்க முதிர்ச்சியை பிந்தி அடையணும், சரிதானே. சோ எங்கட தேவை எங்களுக்கு சாப்பாடு ஆயினதுக்கு பிறகுதான் நீங்க இனப்பெருக்கம் செய்யும். அதான் எங்களுக்கு நல், சரிதானே. உங்களோட இனப்பெருக்கம் நேரத்தோட நடக்கப்படா, இளமையில நீங்க இனம் பெருகப்படா. சோ எவ்வளவு ரூல்ஸ் போடுறோம் என்ன மீனுக்கு வளர்க்கறதுக்கு. சோ அவர் இளமையில இனம் பெருகினா அவர் எனர்ஜி எல்லாம் இனப்பெருக்கத்துக்கே வேஸ்ட் பண்ணிடுவார். நீங்களும் கவனமா இருக்கணும். சோ கொஞ்சம் லேட் ஆகணும் எல்லாத்துக்கும் என்ன. சோ கொஞ்சம் ஆறுதல் அமைதியா இருக்கணும், பொறுமை கொஞ்சம் தேவை. அப்பதான் எங்கட யூஸ வேறதுக்கு கொடுக்கலாம். ப்ரொடக்டிவிட்டியை கொடுத்ததுக்கு பிறகு இனப்பெருக்கத்தை கொஞ்சம் லேட்டா, இனம் பெருக்கத்தை அவர் லேட்டா வச்சுக்கொள்ளணும், சரிதானே. ரைட். அடுத்தது நான் வளர்க்குற மீன் எல்லாம் அப்படித்தான். அப்படி என்ன மீன் இருக்கின்றா அப்படியான மீனை தான் நாங்க வளர்க்கறதுக்கு விரும்புறோம்ங்கிறதா இதை கருத்து. அப்படியான மீன் இல்லாட்டியும் நாம சில நேரம் வளர்க்குவோம், சரிதானே, வளர்ப்போம். ஆனா அப்படியான மீனை வளர்த்தா நல்ல எங்களுக்கு எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூட கிடைக்கும். ரைட். குயிக்கா போவோம். செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை ஏற்று நன்கு வளர்பவையாக இருக்க வேண்டும். சோறை கொடுத்தா தின்னணும், பிஸ்கெட்டை கொடுத்தா திங்கணும், நான் சமைச்சு தாரத்தை நீங்க திங்கணும், சரிதானே. நீங்க விரும்புற சாப்பாடு எல்லாம் கேட்டுக்கிட்டு பெரிய ஆப்பிள் அது இது ஒரேஞ்ச் எல்லாம் கேட்டு எங்களை கஷ்டப்படுத்த போறாங்க, சரிதானே. ரைட். மீனுக்கு விளங்க மாட்டா. அப்படியான இயல்பு இருக்கிற மீனை தேடி எடுக்கணும் பிள்ளைகள். இப்ப இதுல இயல்புகள் இதையெல்லாம் ஏன் நாங்க வளர்ப்புக்கு உகந்த இனங்கள் என்று சொல்றோம். இதெல்லாம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இது இருந்தா நல்லம், சரிதானே. யாரோ ஒரு ஆள்
கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு கமலஹாசன் பதில் சொல்லுவாரு, கடவுள் இருந்தா நல்ல இந்த மாதிரி தான் இது, சரிதானே? சோ அவர் கருத்தது. சோ அப்படித்தான் இது, இந்த மீனுக்கு இவ்வளவும் இருந்தா நல்ல, சரிதானே? இருந்தா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூடும், ரைட். அடுத்தது, அங்கிகள் தாம் உட்கொள்பவற்றை பொருளாதார பயன்மிக்க விளைவுகளாக மாற்றிக்கொள்ளும் திறத்தவையாக காணப்பட வேண்டுமா, சரிதானே? சோ அவர் நாங்க தான் சாப்பிடுற சாப்பாட்டை எனக்கு நன்மை தாரதா மாத்தி தரணும். இப்ப மாட்டுல, ஆட்டுல, கோழியில என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? ஒரு நாளைக்கு ஒரு முட்டை உடணும் எதிர்பார்ப்பீங்க, டெய்லி பால் தரணும் எதிர்பார்ப்பீங்க, நல்லா கட்டு மஸ்தா வளரணும் எதிர்பார்ப்பீங்க. சோ அதுக்காக அது அது அதுல இருந்து எதிர்பார்க்கறது நாங்க அதுக்காக தானே பிடிச்சிக்க அந்த வழக்கம், இயற்கையில இருந்ததை பிடிச்சிட்டு வந்தேங்க நாங்க வீட்டை வழக்கம், சரியா? சோ அதுக்காகத்தான் நாங்க வளர்க்கிறோம். அப்ப நாங்க வளர்க்கிற இனம் எப்படி இருக்கணும்ங்கிறதான் கேள்வி, சரிதானே? ரைட். சோ வளர்க்கிற இனம் இந்த இயல்புகளை கொண்டிருந்தா தான் எங்களுக்கு லாபம் வரும். இல்லாம நீங்க போய் ஒரு இனத்தை கொண்டு வந்து வீட்டை வளர்க்கீங்க, அது குட்டி அடிக்குது இல்ல, அல்லது அது சதை வைக்குது இல்ல, அது சின்ன வயசுலேயே குட்டி அடிக்க தொடங்குது, இப்படியான ஒரு இனத்தை கொண்டு வந்து வளர்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, நட்டம் கிடைக்குமா? இதான் இதுல இந்த அப்ளைட் பயாலஜில நீங்க இதை படிக்கிறதுல நோக்கம். நீங்க ஒரு மீன் வளர்ப்பு செய்ய போறீங்க, A level முடிச்சு வெக்கேஷன்ல நீங்க மீன் வளர்க்க போறீங்க, நன்னீர் மீன் வளர்ப்பு செய்ய போறீங்க. இப்ப நீங்க ஒரு திலாப்பியா மீனை வளர்ப்பீங்களா, செப்பலி மீனை வளர்ப்பீங்களா, இல்லாட்டி கப்பீஸ் மீனை வளர்ப்பீங்களா சாப்பிடுறது? விளங்குதா சொல்றேன்? சோ அப்ப ஏன் இதை டிசைட் பண்ண எந்த பயாலஜி ஹெல்ப் பண்ணுது? அப்ளைட் பயாலஜி ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு லாபம் தார மீனை தான் நீங்க வளர்க்கணும், சரிதானே? உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கூட தார மீனை தான் வளர்க்கணும். அப்ப ஒரு மீனை வளர்க்கிற நேரம் இந்த இயல்பெல்லாம் இருக்காண்டு பார்க்கணும் தான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை, சரிதானே? ரைட். சிலது இருக்கும், சிலது இருக்காம இருக்கலாம், ரைட். அப்படியே ரிஜெக்ட் பண்ணணும் இல்லை. இவ்வளவு 14 இயல்புலையும் இவ்வளவு இயல்புலையும் கூட இயல்புகள் இருந்தா ஒரு மீனை நாங்க எடுத்து வளர்ப்போம். எல்லாம் இல்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, சரிதானே? எங்களுக்கு கூட நன்மை தார அங்கேயே நாங்க தெரிவு செஞ்சு வளர்க்கோம், ரைட். அடுத்தது குயிக்கா போவோம் என்ன, ரைட். வளர்க்கப்படும் அங்கிகள் இயற்கை நீர்நிலைகளை தற்செயலாக ரைட், இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வளர்க்கப்படுற இந்த அங்கி இயற்கை நீர்நிலைக்கு தற்செயலா போயிட்டேன்னு சொன்னால், அதான் நீங்க சொன்ன யாரோ சொன்னது, ஆக்கிரமிப்பு இனமாக அது மாறக்கூடாது. நாங்க ஒரு ஒரு பொண்டுக்குள்ள இந்த மீனை வளர்த்துக்கு இருக்கோம், தப்பி தவறி மீனை கழுவுற நேரம் அல்லது மாத்துற நேரம் ஒரு மீனை ஆத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி போயிட்டு, சரிதான்? ஆத்துக்குள்ள ஜம்ப் பண்ணி போனால் அது ஒரு ஆக்கிரமிப்பு இனமாக மாறக்கூடாது. மாறினா என்ன நடக்கும்? இயற்கை நிலை நீர்நிலைகள் வாழ் ஆக்கிரமிப்பு இனம் எந்த யூனிட்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? யூனிட் 8ல படிச்சோம், ஞாபகம் இருக்கு தானே? ரைட். ஸோ யூனிட் 8ல அந்த ஆக்கிரமிப்பு இனமாக அது மாறினா என்ன நடக்கும்? கடைசியில அந்த சூழல்ல இருக்கிற அங்கிகளுக்கு அது பாதகமா வளரும். உதாரணங்கள் சொல்லுங்க அப்ப ஆக்கிரமிப்பு இனங்களுக்கு. ஆக்கிரமிப்பு இனங்கள்ல நல்ல இனமும் இருக்கு. குளவாழை, ரைட், குளவாழை, ரைட். நாயுண்ணி என்ற ஆஹ், ஒரு மரம், சரிதானே? சோ திலாப்பியா, திலாப்பியா ஆக்கிரமிப்பு இனம் என்றாலும் அது எங்களுக்கு நன்மை தருது. ஏன்? அந்த ஆக்கிரமிப்பு இனத்தை நாங்க பிடிச்சி சாப்பிடுறோம், சரிதானே? சோ சில ஆக்கிரமிப்பு இனம் தீமை பயக்கும் ஆக்கிரமிப்பு இனமா மாறும், சரிதானே? சோ அந்நிய ஆக்கிரமிப்பு இனங்கள் சிலது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மாறக்கூடும், சரிதானே? ஆனா தீங்கு பயக்கும் விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தது, உயர் குடித்தொகை அடர்த்தியை நன்கு தாங்கி வளர்பவையா இருக்கணும். நீங்க இப்போ ஒரு ஒரு டேங்குக்குள்ள ஆஹ், ஒரு டேங்குக்குள்ள நீங்க நிறைய மீனை போடுற நேரம் அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவர் நல்லா தப்பி வாழ்றவரா இருக்கணும். இடங்கானாண்டு சாகக்கூடாது, நெரிசலுக்குள்ள இருந்தாலும் உயிர் வாழும். அப்படித்தானே நாம இப்ப மனுஷன் செல்பிஷ் தானே என்ன? மீன் வளர்ப்புலையும் அவன் செல்பிஷ் தான். எனக்கு போசனை தரணும் வேண்டா அந்த மீன் எப்படி இருக்கணும் என்று அவன் பார்க்கானே ஒழிய அது ஒரு அதுக்குள்ள ஏசி எல்லாம் பூட்டி கொடுக்கணும் நாங்க யோசிக்க மாட்டோம் தானே. செலவு எங்களுக்கு குறையதான் இருக்கணும், சரிதானே? ரைட். குறைந்த செலவில் கூடிய விளைச்சல் வரணும் என்று தான் நாங்க எதிர்பார்க்கோம். கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து மெனக்கட்டு வளர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு விளைச்சல் வரணும் என்று தான் நாங்க பார்ப்போம், சரிதானே? ரைட். பொதுவான நோய்களுக்கான, அதான் நாங்க முந்தி படிச்சது யூனிட் 1ல, நோய் எதிர்ப்பு இயல்பு கொண்டதாக இருக்கணும், ரைட். நோய் எதிர்ப்பு இயல்பு கொண்டதாக இருக்கணும் பொதுவான நோய்களுக்கு. அதே மாதிரி மனுஷன், இப்ப நீங்க அந்த மீனை விற்கிற நேரம், சரியான அந்த மீனை விற்கிற நேரம் மனுஷனுக்கு, மற்ற வாங்குறவர்களுக்கு அதுல நிறம், அதுல தோற்றம், அதுல சுவை, போசனை, பெருமானம் எல்லாம் பிடிச்சிருக்கும். பிடிக்காத வயது பெற்ற ஒரு மீனை வளர்த்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிசினஸ் என்ன செய்யும்? ஒரு வருஷத்தால படுத்துரும், சரியான பிசினஸ் சரியா போகாது. பிசினஸ் போறென்றால் உங்களுக்கு சரியான லாபம் வாரென்றால், சரிதானே? எஸ். இது ரெண்டு மீனுக்கும் வரும். ஸோ இதுல
திங்கிற மீன் வளர்ப்புக்கும் வரும் அலங்கார மீன் வளர்ப்புக்கும் பொதுவான இயல்புகளை தான் எழுதியிருக்காங்க. திங்கிற மீன் அலங்கார மீன் ரெண்டையுமே சேர்த்து தான் இதுக்குள்ள எழுதியிருக்காங்க. சரிதானே? ரைட். ஸோ ரெண்டுக்குமான பொதுவான இயல்புகள் தான் இது. ரைட். ஸோ இப்ப நாங்க அடுத்தது போகிறது அலங்கார மீன் வளர்ப்பு. ஸோ அலங்கார மீன் வளர்ப்பு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதை பத்தி நான் கூட கதைக்க தேவையில்லை தானே. ரைட். ஸோ இவ்வளவும் படிச்சது விளங்கிட்டான்னு சொல்லுங்க ஆகும். ஸோ இப்ப இந்த மீன் வளர்ப்பிட பொதுவான இயல்புகள் எல்லாம் கிளியரா, வளர்ப்பு புகுந்த இனங்களின் பொதுவான இயல்புகள் கிளியரான்னு கேட்பேன் நான் இடைக்கிடைக்க. ரைட். ஸோ சொல்லிடணும் எல்லாரும். எல்லாருக்கும் கிளியரா? எஸ். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜில் போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே? அல்லது நீங்க பிறகும் எனக்கு வாட்ஸ்அப்லையும் நீங்க மெசேஜ் போடலாம். என்ன நான் அன்றைக்கு மீன் வளர்ப்ப முடிக்கணும் என்ற எண்ணத்தோட வந்திருக்கேன். இடையில சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்டா அதுல கதைக்க தொடங்கினேன்டா மீன் வளர்ப்பு முடிஞ்ச பாடு இல்லை. சரிதானே? ரைட். ஸோ இவ்வளவுக்குள்ளேயும் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஸோ இப்ப பாருங்க, இந்த எனக்கு என்ன பிரச்சனை வந்து தெரியுமா? ஆரம்பத்துல இந்த அள்ளி விழுந்து 100 பேர் வருவாங்க. எனக்கு தெரியும் வளமையா கிளாஸ்ல அப்படிதான் நடக்குற. கொஞ்சம் பேருக்கு மாச்சல் அடிச்ச உடனே அவங்க லீவ் ஆயிடுவாங்க. இப்ப 75 பேர் தானே இருக்கீங்க. அதுல ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு எங்கட கிளாஸுக்கு வார ஒரு 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 ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் சொல்லிட்டாங்க எங்களுக்கு ஜாயின் ஆக இயலாம இருக்குண்டு. இப்ப ப்ரீ ஸ்டூடெண்ட்ஸால ஜாயின் ஆக இயலாம இருக்கு 100 லிமிட்ன்றதுனால நானும் தலை புலம்பி ஐயோ அவங்கள ஜாயின் பண்ண வைக்கணும் கட்டாயம் என்று சொல்லிட்டேன். சரிதானே? ஸோ அதாலதான் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்ப அதை எல்லாரும் ஜாயின் ஆகல. இன்னும் 25 பேருக்கு சான்ஸ் இருக்கு. ரைட். ஓகே. ரைட். இப்ப அலங்கார மீன் வளர்ப்பு. ரைட். ஸோ அலங்கார மீன் வளர்ப்பு என்றால் உங்களுக்கு தெரியும் கலர் ஃபிஷ், ஃபிஷ் டேங்க், கலர் ஃபிஷ் இதுகள் சம்பந்தப்பட்டது. ஸோ இப்ப இதுல என்ன நோக்கம், அலங்கார மீன் வளர்ப்புக்கான நோக்கம் என்ன, அதை திண்ணை மேல இப்ப நான் ஒருக்கா கிரேட் 9 படிக்கக்குள்ள நினைக்கிறேன். ரைட். எஸ். அலங்கார மீன் வளர்ப்புக்கும் பொதுவான இயல்பு நாங்க முன்ன படிச்சதுதான். ஸோ அதுவும் இனப்பெருக்கம் கூட செஞ்சால் என்ன நடக்கும்? ஒன்று இனப்பெருக்கம் கூட செஞ்சால் அதுக்கு என்ன நடக்கும்? அந்த டேங்க் ஃபுல்லா மீனை குட்டி அடிச்சால் அதை பராமரிக்கிற கஷ்டமா இல்லையா என்ன? ஆனா இனப்பெருக்கம் விக்கிறவங்களுக்கு தேவை. மீனை விக்கிறவங்களுக்கு அந்த இனப்பெருக்க பருவம் வந்த உடனே விக்கிறதுக்கு தேவை. சரிதானே? ஆனா வளர்க்கிறவங்களுக்கு இனப்பெருக்கம் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு 10 மீன் இருந்தா 10 மீனும் வடிவா உயிரோட நீண்ட காலம் இருந்தா போதும். நாங்க வளர்க்கிறார்கள், நாங்க குட்டி போட்டு விற்கிறார்கள் இல்ல. விக்கிறவங்களுக்கு இனப்பெருக்க பருவம் அவசியம். ஆனா எங்களுக்கு வளர்க்கிறவங்களுக்கு வளர்ப்பு பருவம் தானே அவசியம். விளங்கினா? ரைட். ஸோ இப்ப ஆளை பொறுத்து அந்த தேவை மாறுபடும். அப்ப எல்லா இயல்பும் கட்டாயம் இருக்கணும் வேண்டி இல்ல. ஒவ்வொரு ஆளை பொறுத்து விற்கிறவங்க வாங்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவை வேறுபடும். இந்த இயல்புகள் பொதுவான இயல்பு அவ்வளவுதான். சரிதானே? ரைட். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். சரிதானே? இதெல்லாம் கஷ்டமான விஷயம் இல்ல. ஏன் நாங்க அலங்கார மீன் வளர்க்கணும், இதை சாப்பிடுறது இல்லை. என்னதுக்காக அலங்கார மீன் வளர்க்கறது? நோமலா. சோ அலங்கார மீனை நோமலா சாப்பிடல. நான் ஒரு கதை ஒன்று சொல்ல வந்தேன். என்ன 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல நாங்க எங்கட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஒரு ஆறு இருக்கு. அது ஒரு கூவம் தான். இப்பதான் கொஞ்சம் கிளீன் ஆக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்குள்ள மீன்கள் இருந்தது. ஸோ அது மீன்ல வந்து சின்ன சின்ன நிறைய மீன் ஓடினேன். அதை நாம பிடிச்சி வந்து வளர்ப்போம் என்று சொல்லி வளர்த்து, நான் எங்க வளர்த்தோம் என்று சொன்னா ஒரு ஒரு பக்கு என்று சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சுவரால கட்டி கிணறு மாதிரி ஒன்று கட்டுவோம். பக்கு என்று சொல்லி நெல்லெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. தெரியுமோ தெரியா? பழைய காலத்தை சொல்லலாம் சொல்றேன். தெரியுமோ தெரியா? ரைட். நீங்க எல்லாம் இப்ப மாடர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அந்த அதுக்குள்ள தண்ணியை ஊத்தி குளிக்கிறதுக்கு, நான் குளிக்கிறதுக்கு தான் அந்த பக் இருந்தேன். அது அல்லது நெல்லை விற்கிறேன். ஸோ அதுக்குள்ள நாங்க என்ன செஞ்சோம்னா அந்த மீனை வளர்த்தோம். மீனை வளர்த்தா அது வளர்ந்து என்ன மீனா மாறிச்சுன்னு தெரியுமா? ஸோ சோறு தான் போடுறதுக்கு நல்ல பெரிய மீனா வந்துச்சு. அது வந்து திலாப்பியா மீன். சரிதானே? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் வளர்த்து ஒரு அன்னைக்கு ஒரு 25 திலாப்பியா மீன் இருக்கும். அதை நாங்க ஒரு 5-6 கறி சமைச்சிருக்கோம். சரிதானே? ஸோ அப்படி நாங்க வீட்டையே வளர்த்திருக்கோம் மீன். சோறு நல்லா சாப்பிடும் திலாப்பியா மீன். என்ன பிரச்சனைடா கழுவுறாங்க கஷ்டம். சரியான ஊத்த போடும். சரிதானே? சரியான ஊத்து அது. ரைட். ஸோ அதை கழுவுற கஷ்டம். இந்த தொட்டியை கிளீன் பண்ணி அதை மாத்தி அதை திருப்பி வளர்க்குறதெல்லாம் கஷ்டம். ஸோ அந்த டைம்ல அதை செஞ்சிருக்கோம். நீங்களும் ஏல வேலை முடிச்சு போட்டு மீன் கொஞ்சம் பிடிச்சி வந்து லேசான வேலை ஆத்துக்குள்ள போய் கொஞ்சம் குஞ்சம் பிடிச்சிட்டு வந்து வளர்க்குறேன். சரிதானே? ரைட். ஸோ இப்ப இதுல என்னென்ன நோக்கம் யாரோ சொல்லியிருந்தாங்க, பொழுதுபோக்கு. மெயினா மனிதர்கள் அலங்கார மீன்களை வளர்த்தது வந்து தின்றதுக்கு இல்லை, அது வந்து பொழுதுபோக்கு. ஸோ இப்ப இதுல சில நோக்கங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதை நீங்க 1, 2, 3, 4 போட்டுக்கொள்ளணும். அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட்.
சோ அப்ப இதுல நிறம் கொண்ட மீன்கள் சேகரிக்கப்பட்டு அமைக்கப்பட்ட தடாகங்களில் அழகியல் தேவைகளுக்காக பராமரிக்கப்பட்டு வருது. பல நூற்றாண்டு காலமா மனுஷன் வளர்க்கான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல இந்த ரீசன்ஸ் இருக்கு பாருங்க. ஏன் அது அலங்கார மீன்களா வளர்க்கறதுக்கு அந்த மீன்கள்ட்ட இருக்க வேண்டிய இயல்புகள் என்ன? ஒன்று அது செட்டைகள், கவர்ச்சிகரமான பருமன், நீந்தல் நடத்தைகள், சண்டை பிடிக்கிறது, ஓடி தர்றது, இதுகளெல்லாம் தானே நாங்க ரசிச்சோம் அதுகள். சோ அப்ப இந்த அலங்கார மீன் வளர்ப்பு என்னென்னதுக்கு உதவுதுண்டா? ஒன்று இங்க பாருங்க. வீட்டில் உள்ளவர்களது செழுமை, செல்வம், நற்சகுன வஸ்துக்கள், அதிர்ஷ்டம். சிலர் அதிர்ஷ்டத்துக்காக சில அந்த கள மீனை வளர்க்காங்களாம். எனக்குண்டா தெரியா, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். சிலவங்களோட நம்பிக்கை இருக்குது. செழுமைக்காக மீன் வளர்த்தா வீட்டுல அதிர்ஷ்டம் வரும், செல்வம் பெருகும், நற்சகுனம் ஏற்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும் என்றும் சிலர் வளர்க்கிறாங்க. ரெண்டாவது பொழுதுபோக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாள் போட்டுக்கொள்ளுங்க ரிசோர்ஸ் புக்ல. ரைட். மூணாவது மனமகிழ்வு. வயது முதிர்ந்தவர்களுக்கான, நோயாளிகளுக்கான மனமகிழ்வு மூணாவது. நாலாவது வாஸ்து மீன் இருக்கான். வயது முதிர்ந்தவர்களுக்கான, நோயாளிகளுக்கான மன அழுத்தங்களில் இருந்து, தகைப்புகளில் இருந்து விடுவதல் போன்ற தேவைகள் மட்டும். வீட்டினது அலங்கார பெருமதி அஞ்சாவது. அஞ்சாவது பாருங்க, வீட்டினது அலங்கார பெருமதி. ரைட். ஆறாவது சிறுவர்களுக்கான கல்வி நடவடிக்கை. உங்களோட வீட்டுல யாராவது மீனை பத்தி படிப்பிக்கிறதுக்கு உங்களோட வீட்டை மீன் வளர்த்தாங்களான்னு எனக்கு தெரியா. எனிவே அப்படியும் வளர்க்குறாங்க. சிறுவர்களுக்கு மீனை பத்தி டீச் பண்றதுக்கும் மீன் வளர்க்குறாங்க. சில இவரை தான் நம்மளோட ரிசோர்ஸ் புக்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற ரீசன். சோ உலகளாவிய ரீதியில ரெண்டாவது பொழுதுபோக்கா இது இருக்காம் அலங்கார மீன் வளர்ப்பு. சரி, முதலாவது பொழுதுபோக்கு போட்டோகிராஃபி. சோ இது எம்சிக்யூல வருமோ தெரியா. ஆனா இரண்டாவது பொழுதுபோக்கா இந்த அலங்கார மீன் வளர்ப்பு காணப்படுது. இவ்வளவு கிளியர் தானே. அடுத்ததுக்கு குயிக்கா போகும். சோ அப்ப இலங்கையில நன்னீர் மீன் வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இனங்கள் சில தந்திருக்கிறாங்க. ரைட். சோ இதுல கீழே அவங்க கிளியரா எழுதியிருக்காங்க. விஞ்ஞான பெயர்களை ஞாபகப்படுத்த தேவையில்லை. அப்ப தேவையில்லாத விஞ்ஞான பெயர் பொய்சீலா ரெட்டிகுலேட்டா, பொய்சீலியா மெக்சிகானாண்டெல்லாம் பாடமாக்கி அநியாயமா வேலை டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இந்த பெயர்கள் தெரிஞ்சிருக்கும். எந்த பெயர்? கப்பி என்றா யாரு? திலாந்தில இருக்கிற கப்பியா. சோ அதுக்காக தான் நான் இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல, என்ன ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறது இந்த நோட்ஸ்ல நான் இப்பதான் நெட் பண்ணினேன் உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக. கப்பிங்கிற அந்த படம் இருக்குது. பின்னிணைப்பு ஒன்று இல்ல. ரிசோர்ஸ் புக்ல பின்னிணைப்பு பிரட்டி பாருங்க. இல்ல இந்த படம் ஒன்று இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இருக்கா எல்லாரும் ரிசோர்ஸ் புக்லயும்? எஸ், இருக்கா? ரைட். சோ அத நீங்க பார்த்தா சரி. சோ இதுல இருக்கிற மீன் தான் நாங்கால குறிப்பிட்டிருக்கிற மீன்கள். சோ கப்பிங்கிறது என்ன இருக்கு? கப்பிஸ். சோ இந்த கப்பிஸ்ல பல வகையான வாள்கள் இருக்கும். சிலதை நாங்க பாவாடை மீன் சொல்றேன். பாவாடை மாதிரி வடிவான வால் எல்லாம் அதுக்கு இருக்கும். சரிதானே? ரைட். கப்பி. அதே மாதிரி கருப்பு மொழி. ரைட். கருப்பு மொழி என்று இந்த பிளாக் மொழி என்று போட்டிருக்காங்க. அதான் கருப்பு மொழி. மொழி என்றா தமிழ் மொழி இல்ல, அது இங்கிலீஷ் பேர் மொழி என்கிறது. ரைட். அதே மாதிரி ஸ்வோட் ரைஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்வோட் ரைஸ் இதுல இருக்கா? என்ன இருக்கு? ஸ்வோட் டேப். அதான் இருக்கணும். எனக்கும் தெரியா, சில மீனை நானும் கண்டில்ல. அது பிளாட்டி என்று போட்டிருக்காங்க. பிளாட்டி ஃபிஷ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னே பார்த்து கொள்வீங்க. ஏஞ்சல். ஏஞ்சல் தெரியும். ஏஞ்சல் ஒரு ஃபேமஸான ஃபிஷ் என்ன. ஸோ அந்த காலத்துல எல்லாரோட ஃபிஷ் டேங்க்லயும் ஏஞ்சல் இப்பயும் இருக்கும். டிஸ்கஸ். டிஸ்கஸ் எங்க இருக்கு? என்ன இருக்கு? டிஸ்கஸ். டிஸ்கஸ் தட்டு மாதிரி இருக்கு. ரைட். சியாமெஸ் சண்டை மீன். சியாமெஸ் சண்டை மீன் என்ன இருக்கு? ஃபைட்டர் ஃபிஷ். இதான் சண்டை மீன். ரைட். அதே மாதிரி கிசிங் குராமி. இந்த கிஸ் பண்ற மாதிரி ஒரு மீன் இருக்கு. அது கிசிங் குராமி. ரைட். ஸோ அடுத்தது கோல்ட் ஃபிஷ், கொய்காப் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் படம் போட்டிருக்காங்க. படங்கிற சொல்லி வர மாட்டா. சரிதானே? படத்துக்கு இது என்ன மீன் என்று அடையாளப்படுத்துறதுக்கு வர சான்ஸும் குறைய. இது பின்னிணைப்புல போட்டிருக்காங்க. ஸோ இது அடையாளப்படுத்துறதெல்லாம் கஷ்டம். ஸோ ஸ்வாட்டெயில். ரைட். ஸோ இந்த ஸ்வாட்டெயிலுங்கிறது என்ன இருக்கு? ஸ்வாட்டெயில் அப்படித்தானே இருக்கு. ஸ்வாட்டெயில் தான் இருக்கு. நியூ அப்டேட் ரிசோர்ஸ் பேர் தான் இதுல போட்டிருக்கேன் நான். சரிதானே? ஸ்வாட்டெயில் தான் இருக்கு. ரைட். ஸோ இந்த ஸ்வாட்டெயில் என்ன இருக்கு? ரைட். அது ஸ்வாட் டெய்லுக்கு ரெயில் என்று எழுதியிருக்காங்க. அது என்ன செய்யறது? தமிழ்ல டெய்ல ரெயில் என்று மாத்திருக்காங்க. அது இவ்வளவு தான் இந்த மீன்கள். ரைட். சோ இவ்வளவு கிளியர் தானே. சோ இதுல இந்த பெயர்களை சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சயின்டிபிக் நேம் தேவையில்லை. இந்த பெயர்கள் தான் நம்மளுக்கு தேவை. ரைட். ஓகே. அடுத்தது நீர் இல்லம். சோ நீர் இல்லம் என்றா என்ன? நீர் இல்லம் என்று சொன்னா அக்வாரியம் என்று சொல்லுவாங்க. அதாவது மீன்களை வளர்க்கறதுக்காக நீங்க
செய்கிற ஒரு கொள்கலன். சரியான ஒரு கொள்கலன். அப்ப இது நீரில்லம் என்றால் என்ன என்று கேட்கலாம். இங்க பாருங்க, நீண்ட கால அளவுக்கு உயிர்வாழ் அங்கிகள் பேணப்படுகின்றமைக்காக வடிவமைக்கப்பட்ட நீரை கொண்டுள்ள கொள்கலன் நீரில்லமா அதுல போட்டிருக்காங்க. இதை ஹைலைட் பண்ணு. சோ இந்த நீர் இல்லம் ஒரு சின்ன ஜாம் பாட்டில்ல இருந்து ஒரு பெரிய பெரிய இப்ப சில கடைகள்ல போய் பாத்துருக்கீங்களா ஃபிஷ் டேங்க் ஜாம் பாட்டிலையும் சின்ன ஒரு ஜாம் பாட்டிலையும் நீங்க மீன் வளர்க்கலாம். பெரிய சில இந்த சாப்பாட்டு கடைகள்ல பின்னுக்கு பெரிய ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள பெரிய மீன் எல்லாம் ஓடி தெரியும். சரியான சில நாடுகள்ல சைனாவுல சில இலங்கையிலும் இருக்கோ தெரியும். அப்படி ஒரு கடைக்கு நான் போயில அதுக்குள்ளேயே நீங்க மீனை ஆர்டர் பண்ணலாம். அந்த மீன் எனக்கு வேணுமெண்டா உடனே பிடிச்சவங்களுக்கு அறுத்து அவ்வளோத்தையே ஆக்கி தருவாங்க. சரிதானே. ஸோ அப்படியான ஃபிஷ் டேங்க்ஸ் வரைக்கும் இருக்கு. ரைட். ஸோ இதுல ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, சிறிய அந்த சயாமி சண்டை மீன். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே, சயாமி பைத்த ஃபிஷ். அதை வளர்க்கறதுக்கு சின்ன ஜாம் போட்டிலையும் பயன்படுத்தலாமாம். அதுல இருந்து மில்லியன் கணக்கான லிட்டர் கொள்ளளவுடைய வர்த்தக ரீதியான காட்சி கொள்கலன் வரை இத பருமன் வடிவமைப்பெல்லாம் வேறுபடலாம்னு சொல்றாங்க. இந்த நீரில்லம் பராமரிப்பு இது எக்ஸாம்லயும் கேட்கப்படலாம். நீரில்லத்தை பராமரிக்கிறது இதுவரைக்கும் எஸ்ஏக்கு வந்தில்ல. எஸ்ஏக்கு உங்களுக்கு வர சான்ஸ் குறைய. ஸோ யாரோ எஸ்ஏக்கு என்ன வரும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்ப போன வருஷம் நீர் இல்லத்துல வந்ததுனால இந்த வருஷம் வர வாய்ப்பு குறையன்னு தான் நான் சொல்லலாம். வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் மெஸ்ஸேல வாய்ப்பு குறையன்னு தான் சொல்லுவேன். சரிதானே. மற்ற பாடங்கள்லாம் கூட வாய்ப்பு வரும் சொன்னாங்க. அடுத்த கிளாஸ்ல படிக்க போறதுகள் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் கூட மற்ற நாளில இருந்தும் வரலாம். ஏதாவது ஒன்று வரலாம். சரிதானே. ஸோ இப்ப இதுல வீட்டில் ஒரு நீர் இல்லத்தை பரிபாலிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கணும். இப்ப நீங்க எக்ஸாம் முடிய தான் இப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த மீன் எல்லாம் என்ன பாடுபடுது தெரியா என்ன. ஸோ நீங்க வளர்த்த மீன் எல்லாம் என்ன செய்ய தெரியா. உங்களோட எக்ஸாம் டென்ஷன்ல சாப்பாடு ஒழுங்கா போறீங்களோ தெரியா. சில செத்து மிதந்து ஃபிஷ் டேங்க் எல்லாம் என்ன அடக்கி அண்ணா பாருங்க செத்து போய்த்து. ஸோ சாப்பாடு போடாட்டி என்ன நடக்கும். ஸோ எங்கட வீட்டை மகள் இருக்கா மூத்தவ கேட்டா மீன் மீன் டேங்க் ஃபிஷ் வாங்கித்தாங்க. யாரு வளர்க்குற, நீங்க வளர்ப்பீங்களா, கழுவுவீங்களா, எல்லாம் செய்வீங்களா? இல்ல நீங்க எல்லாம் செய்யணும்டா நான் வாங்கி தர மாட்டேன். நீங்க வாங்கி நீங்க வளர்த்து நீங்க கழுவுற வயசு வந்தது பிறகு வாங்கி தரேன்னு சொன்னேன். சரிதானே. ரைட். ஸோ அப்ப அந்த ஃபிஷ் டேங்க் கவனமா கேர்ஃபுல்லா நாங்க பராமரிக்கணும். இல்லைண்டா என்ன நடக்கும், மீன்கள் செத்து போயிடும் கொஞ்ச நாளையில. சரியா. ஸோ அந்த மீன்களை பராமரிக்கிறதுக்கு நாங்க செய்ய வேண்டியது நாளாந்தம் செய்யற வேலை இருக்குது, வீக்லி செய்யற வேலை இருக்கு, 2 வாரத்துக்கு ஒரு தரம் செய்யறது இருக்கு, மாதாந்தம் செய்யறது இருக்கு. இதுல அஞ்சு பெட்டான்னு சொல்ல போறாங்க. வாராந்தம், நாளாந்தம். இது எம்சிக்யூல கேட்கப்படலாம். பின்வருவனவற்றுள் எது நீரில்லம் ஒன்றின் பரிபாலனத்துக்கான வாராந்தம் செய்ய வேண்டிய நடைமுறையாகும் என்று கேட்கலாம் எம்சிக்யூல. சோ இது நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். சும்மா வாசிச்சா விளங்கிரும். சரிதானே. சோ அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்றது. உங்களோட வீட்டை ஃபிஷ் டேங்க் இருந்தா இதை நீங்க இனி இப்ப எக்ஸாம் முடிய நீங்க திருப்பி ஃபிஷ் டேங்க பராமரிக்கணும். என்ன. சோ அந்த நேரம் நீங்க படிச்ச அந்த அப்ளைட் பயாலஜியை வீட்டை அப்ளை பண்ணி பராமரிங்க. சரிதானே. சோ அதுக்குத்தான் நாங்க இதை படிக்க போறோம் மெயினா. ரைட். எக்ஸாமை விட இது லைஃபுக்கும் வரக்கூடியது. என்ன. உங்களோட மீன் டேங்குகளை நீங்க கவனமா பராமரிக்கலாம். ரைட். சோ அப்ப இதுல நாளாந்தம் செய்ய வேண்டிய 4 வேலை சொல்லியிருக்காரு. ஒன்று, டெய்லி டைம் டேபிள் வச்சு சாப்பாடு கொடுக்கணும். இது ஆக முக்கியம். உங்களோட டைம் டேபிள் படி நீங்க படிக்கீங்களோ இல்லையோ, நீங்க மீனை வச்சிருந்தா தயவு செய்து அதுக்கு டைம் டேபிள போட்டு சாப்பாட்டை கொடுங்க. சரிதானே. உங்களோட டைம் டேபிளுக்கு மேல மீண்ட சாப்பாடு டைம் டேபிள ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். சோ நார்மலா 2 அல்லது 3 தடவை நாளாந்தம் உணவு ஊட்டுவது அவசியம். ரைட். சோ அதுக்கு போசாகுக்கு தேவையான சமநிலை உணவு கொடுக்கணும். கடையில நீங்க அந்த சமநிலை உணவு வாங்குவீங்க. என்ன. மீன் மீன் தீன் இல்மாஸ் ஏதாவது டவுட்டா? ரைட். ஓகே. ஏதாவதுன்னா சட்ல போட்டுக்கொள்ளுங்க டவுட்னா. ரைட். ஸோ அந்த சாப்பாடை வாங்கி போடுவீங்க. 2வது, உணவு ஊட்டும் போது மீன்களது சுகாதார நிலைமைகள் கவனிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட அங்கிகள் சிகிச்சையின் பொருட்டு இன்னொரு கொள்கலனுக்கு மாற்றப்படும். ஏன் நீங்க இன்னொரு கொள்கலனுக்கு மாத்துறீங்க? ஏதாவது ஒரு மீனுக்கு வருத்தம் வருது வந்தா அதை நீங்க வேற இதுக்குள்ள மாத்தணும். மீன் 10:30. எஸ், 10:30க்கு தான் முடியும். சோ ஏனென்றா அந்த மீன்ல இருக்கிற வருத்தம் என்ன செய்யும், மத்த மீனுக்கும் பரவும். சரிதானே. சோ அதாலதான் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், நார்மலா இந்த மீன்களுக்கு ஏதாவது நோய் வந்தா அதை வேற டேங்குக்குள்ள மாத்திக்கொள்ள போறோம். சரியா. ரைட். சோ வேண்டப்படாத தகைப்பை தவிர்த்துக் கொள்வதற்கு ஒளிச்செறிவை மாற்றி மீன்களை இசைவாக்கம் அடைந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும். சோ இப்ப இதுல ஒன்று இதுல இந்த 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 3வது பாயிண்ட்ஸ்ல தான் 2 விஷயம் சொல்றாங்க. அது 4வதா போட்டு இருக்காங்க. ரெண்டுமே ஒளி சம்பந்தமான விஷயம் தான். அதாவது லைட் மீன்களுக்கு சில நேரம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்.
அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்கிறதுக்காக நாங்க ரெண்டு விஷயம் செய்யணும். ஒன்று பாருங்க, நீரில்லம் பேணப்படும் இடத்தில் ஒளியூட்டப்பட்ட பின்னர் பல நிமிடங்கள் கழித்து நீரில்லத்தை ஒளியூட்டிக் கொள்ள வேண்டும். சரிதானே? சோ அப்ப நீங்க வெளியால லைட் போட்டதுக்கு பிறகுதான் உள்ளுக்கு லைட் போடும். அதான் இதுல சொல்ல வாரது, விளங்குதானே? சோ நீரில்லாம் பேணப்படுற இடத்துல நீங்க என்ன செய்யணும்டா, வெளியால ரூம் லைட்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் நீங்க அக்வேரியத்துல லைட்டை போடணும். அக்வேரியத்துல லைட்டை கூட போட்டு வச்சுட்டு வெளியால லைட் போடாம இருந்தீங்கன்னா அதுக்கு அந்த லைட் எஃபெக்ட் ஆகும். சரிதானே? அது கண்களுக்கு அதுல வாழ்க்கைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தணும். அதால நீங்க எப்பயும் நீரில்லத்துக்கு ஒளி ஊட்ட முதல் உங்களோட ரூம் லைட்டை போட்டுக்கொள்ளணும். அதே மாதிரி இயற்கையான ஒளி மங்கிய பின்னர் அல்லது நீரிலம் பேணப்படும் இடத்தில் உள்ள விளக்குகள் அணைக்கப்பட்டு பல நிமிட கால அளவின் பின்னர் தான் நீரில்லத்தில் உள்ள இருக்கிற லைட்டை நீங்க ஆஃப் பண்ணணும். ஸோ அப்ப ரூம்ட லைட்டை ஆஃப் பண்ண போறீங்க என்றால் ரூம்ட லைட்டை ஆஃப் பண்ணினதுக்கு பிறகுதான் அக்வாரியத்துல லைட்டை நீங்க ஆஃப் பண்ணணும். சரிதானே? ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இதுல சொல்லிக்க. இந்த ரெண்டுமே இந்த மூன்றாவது சப் பாயிண்ட்ஸ் தான் இது. சரிதானே? ரைட். ஸோ இது ஒரு நாளாந்தம் மேற்கொள்ள வேண்டிய இந்த பராமரிக்க வேண்டிய நடவடிக்கைகள். வாராந்தம் நீங்க என்ன செய்யணும் என்றால் ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது மீன்களுக்கு. வாராந்தம் ஒரு நாளைக்கு உணவு ஊட்ட கூடாதா? ஏன்னா அதை ஃபாஸ்டிங் வைக்கிறப்ப நாங்க அப்படி ஒன்று இருக்கல, நாங்களும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் செய்யணும் ஒன்று இருக்கு, தெரியுமா? ஸோ எங்களோட பொடியில நோய்கள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நாங்க அடிக்கடி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் செஞ்சு கொள்றோம். நல்ல அதே மாதிரி மீனுக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் வைக்கணும். சரியா? ஆளை வைக்கணும். ஆனா அதுக்காக சின்ன குஞ்சு மீன் இப்பான் பிறந்த மீனுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காம வச்சு அதை பட்டினி போட்டு சாகடிக்கிறல்ல. இன்றைக்கு அது பெரிய மீனுக்கு தான் இது. சின்ன மீன்களுக்கு, இனவிருத்தி மீன்களுக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் இல்லை. ஸோ வாரான்னா ஒரே ஒரு விஷயம் தான், சாப்பாடு மட்டும்தான் அவருக்கு டெய்லி ஒரு சீட்டிங். சரியா? சீட்டிங் என்றால் நாங்க டெய்லி 6 நாளும் சாப்பிடாம இருந்து 7வது நாள் சாப்பிட்றதுதான் நாங்க செய்யற சீட்டிங். என்ன? ஆனா மீன்களை பொறுத்த வரைக்கும் 6 நாளைக்கும் நல்லா 3 நேரம் மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு சீட்டிங் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் செய்யணும். ரைட். 2 வாரங்களுக்கு ஒரு முறை என்ன செய்யணும் என்று அடுத்தது சொல்றார். ரைட். ஒன்று காற்றூட்டுதல். இப்ப 2 வாரத்துக்கு இடையில 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்க என்ன செய்யணும்னா ஃபிஷ் டேங்க மேலால சும்மா கழுவுறது. அதான் இந்த 2 வாரத்துக்கு ஒருக்கா செய்யற வேலை. 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்க என்ன செய்யணும்னா காற்றூட்டலை நிப்பாட்டி போட்டு கீழே இருக்கிற அந்த கீழே அந்த கல்லெல்லாம் போட்டு வைப்பாங்க, தெரியுமா? ஸோ அடித்தள பகுதியில ஒரு சின்ன ஒரு படை ஒன்று இருக்கும், நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சரளைகள்னு சொன்னா அந்த கற்கள் அந்த இதுகள்ல தான் நான் சொல்றேன். மீண்ட கழிவெல்லாம் அதுல கிடைக்கும். அதை நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒருக்கா கலக்கி விட போறீங்க. கலக்கி விட்டுட்டு மேலுக்கு சில நேரம் அல்கா படிஞ்சிருக்கலாம். ஏன் அல்கா வருது இந்த ஃபிஷ் டேங்குக்குள்ள? ஏன் அல்கா வருது? அல்கா மலர்தல் படிச்சிருக்கு. அல்கா மலர்தல் யூனிட் 8ல படிச்சோம். அல்கா ஏன் வர்றது ஃபிஷ் டேங்க்? அல்கா மலர்றது யூனிட் 9லயும் படிச்சோம். அல்கா மலர்தல், இந்த கழிவு நீர் வந்து ஆற்றுக்குள்ள விடப்படுற நேரம் அல்கா மலர்தல் அல்லது நற்போஷணையாக்கம் இருக்கிறதுனால. ஏன்னா சேதன பொருட்கள் கூட. சரியா? சேதன பொருள் நீங்க ஒரே சாப்பாடு போடுவீங்க, ஒன்று சாப்பாட்டு சேதன பொருள், ரெண்டாவது மீண்ட கழிவும் சேதன பொருள் தானே. மீன் போடுற டாய்லெட் அதுல யூரின் எல்லாம் சேதன பொருள் தானே. என்ன? ரைட். சோ அந்த சேதன பொருட்கள் இருக்க போது அதே மாதிரி நீங்க என்ன கொடுக்குறீங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தாலும் ஃபிஷ் டேங்க், அதுக்கு என்ன கொடுக்குறீங்க? டெய்லி ஒளி ஊட்டுறீங்க. சோ ஒளி ஊட்டுற நேரம் அங்க என்ன வரலாம்? அல்காக்கள் ஆட்டோமேட்டிக்கா வரலாம். ஏன்னா ஒளி கிடைக்குது. அது என்ன செய்யும்? அல்காக்கள் நார்மலா என்ன செய்யும்? என்ன செய்யறாங்க? அல்காவோ சைனோ பாக்டீரியாவோ தற்போசனியா புறப்போசனியா? கிரீன் அல்கா, பொட்கபில் அல்கா, அந்தந்த அல்காவெல்லாம் படிச்சீங்க. எல்லாம் போட்டோசிந்தசிஸ் செய்யுது, ஒளித்தோப்பு செய்யறாங்கிகள். எனவே நீங்க ஒளியும் அதுக்குள்ள கொடுக்கறதுனால அங்க வந்து அது என்ன செய்யும்? வளர தொடங்கும். வளர்ந்தால் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். நற்போசனையாகத்தால வர பிரச்சனை என்ன? மேலுக்கு ஃபுல்லா அல்கா மலர்ந்துட்டா என்ன நடக்கும்? ஒளி கீழே போறத மறைக்கும். முதலாவது விஷயம். அப்ப கீழே இருக்கிற தாவரம் எல்லாம் சாக தொடங்கும் ஒன்று. ரெண்டாவது ஆக்சிஜன் கீழே கரையிறத குறைக்கும். ஆனா இங்க ஃபிஷ் டேங்க்ல அந்த பிரச்சனை வர. ஏன்? நீங்க ஆக்சிஜன் கீழே கொடுக்கீங்க. ரைட். மெயினா ஆக்சிஜன் நீர் ஒளி செல்றதை இந்த அல்காக்கள் தடுக்கும். எனவே அது பிரச்சனையா மாறலாம். எனவே மேலாலே எஸ் பிஓடி அதிகரிக்கும். என்ன சோ அந்த நீங்க கொடுக்குற ஆக்சிஜனையும் யாரு பயன்படுத்து? அல்காவும் யூஸ் பண்ண தொடங்கிடும். சரிதானே? சோ நீங்க கொடுக்குற நீருக்குள்ள கரைச்சு கொடுக்குற ஆக்சிஜனை மீனுக்கு மேலதிகமா அல்காவும் பயன்படுத்த தொடங்கிடும். எனவே பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஒன்று இருக்கு, என்ன படிச்சோம். சோ அது அதிகரிக்க தொடங்கிடும். சோ எல்லா பாடத்தையும் கம்யூனிகேட் தொடர்புபடுத்தி படிக்கணும். அதுக்கு பேர் தானே அப்ளைட் பயாலஜி. ரைட். சோ
இப்ப அதனால நீங்க மேல படியிருந்த அல்காக்களை எல்லாம் அகற்றிட்டு, ரைட், கழிவுகளை திருப்பி படிய விடணும். நீரிலத்துல இருக்கிற 20 தொடக்கம் 25% நீரை அந்த கழிவோட சேர்த்து நீங்க அகற்றி எடுக்கணும். சோ இதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் என்னன்னா இந்த சக்கர் உறிஞ்சு குழாய் சக்கரை இருக்கு. இந்த ஃபிஷ் டேங்க பராமரிக்கிறதுக்கு ஒரு சக்கரை ஸ்பெஷலா இருக்கு, அல்லது நீங்க நார்மலான ஒரு சக்கரை ஒன்று எடுத்து இந்த படியை விட்டு முதல்ல கலக்கி விடணும். இந்த கீழே இருக்கிற சாரலத்தை எல்லாம் நீங்க கலக்கி விட்டீங்க தானே, கீழே இருக்கிற கல்லெல்லாம் கலக்கி விட்டு அந்த கழிவெல்லாம் கொஞ்ச நேரம் என்ன செய்யும், அப்படியே ஃபிஷ் எல்லாம் அப்படி மங்கலாகி அந்த தண்ணி ஃபுல்லா கழிவா இருக்கும். திருப்பி அது படிஞ்ச உடனே கல்லுக்கு மேலாம் படியும். என்ன, இந்த கல்லுக்கு மேல படிகிற அவ்வளவையும் நீங்க என்ன செய்யணும், உறிஞ்சி எடுக்கணும். அப்படி உறிஞ்சிற நேரம் ஒரு 20 தொடக்கம் 25% நீரை நீங்க சேர்த்து எடுக்கணும். எடுத்து போட்டு நீங்க என்ன செய்யணும்டா, நீருள்ளத்துக்குள்ள காணப்படுற நீர் வெப்பநிலை, pH, வன்மை போன்றவற்றுடன் பொருந்தத்தக்க நன்னீரை நீங்க திருப்பி ஊற்றி இந்த எடுத்த நீரை நீங்க திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல நீங்க மீனை வெளியே எடுக்கீங்களா? மீனை வெளியே எடுத்தோமா நாம இதுல? நோ, இதுல மீனை நாங்க வெளியே எடுக்கல. சரிதானே, மீனை நாங்க வெளியே எடுக்கல. மீன் உள்ளுக்கு தான் மேஞ்சி தெரியுது. சரிதானே, அதை நாங்க வெளியே எடுக்கல. இந்த இடத்துல சும்மா ஒரு மேலோட்டமான கழுவல் தான் இது. சரிதானே. சோ அப்போ ஒரு காவாசி நீரை வெளியால எடுத்துட்டு அதோட இந்த கீழே படிஞ்ச கழிவுகளை எல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த எடுத்த நீருக்கு பதிலா புதுசா ஒரு 25% நீரை போட்டு பழைய நீர் மட்டத்துக்கு நீங்க மாத்துறீங்க. சோ இது வரைக்கும் நாங்க காற்றூட்டியே என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்டுக்கே நாங்க என்ன செஞ்சோம், காற்றூட்டல நிப்பாட்டி வச்சிருந்தோம். சரிதானே. சோ அதுக்கு பிறகு நாங்க காற்றூட்டல என்ன செஞ்சிருக்கோம், திருப்பி கடைசியா ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கோம். சரிதானே. சோ ஆரம்பத்துல ஸ்டாப் பண்ணத பிறகு ஸ்டார்ட் பண்றோம். சரிதானே. ரைட். சோ நிறைய டவுட்ஸ் வருது. உறிஞ்சக்குள்ளடா அடே, அதை உறிஞ்சிறதுக்கு நாங்க பயன்படுத்துற மீனை உறிஞ்சி எடுக்கிற சக்கரை இல்ல, அது சின்ன ஒரு சக்கர். சரியான மீன் எல்லாம் அதுக்குள்ள போக மாட்டா. சரியான மீன் வராம கவனமா நீங்க உறிஞ்சி எடுங்க. சரியா. ரைட். சோ நீரினது வெப்பநிலை, pH, வன்மை. சோ வன்மைண்டா என்ன? சிலர் வன்மைண்டா என்னன்னு கேட்காங்க. வன்மைண்டா என்ன? சோ நானும் அதுல மீனிங்க பார்க்கத்தான் வேணும். சரிதானே. ஓ, என்ன போட்டுக்காரன்னு பார்ப்போம் இங்கிலீஷ் புக்ல. இல்லாட்டி எனக்கு கரைச்சல். வன்மைண்டா நீரினுடைய பொருந்தும் பார்ப்போம். பிஹெச்என் ஹார்ட்னஸ். சரிதான், ஹார்ட்னஸ் தான். ஹார்ட்னஸ் தான். சரிதான், நம்மட மீனிங் சரிதான். ரைட். ஸோ ஹார்ட்னஸ் நீரினுடைய கடினத்தன்மை. நீர்ல கடினத்தன்மையை தான் அது குறிப்பிடுது. சரியா, வன்மைண்டா கடினத்தன்மை தான், அதே மீனிங் தான், புதுசான ஒரு மீனிங் இல்ல. சரியா. ரைட். ஸோ நீருக்கு ஒரு ஹார்ட்னஸ் ஒன்று இருக்குன்னு தானே, அந்த ஹார்ட்னஸ் தான் சொல்றாரு அவர். ரைட். ஓகே. ரைட். ஸோ அடுத்தது இவ்வளவும் நாங்க 2 வாரத்துக்கு ஒருக்கா செய்ய வேண்டியது. மாதாந்தம் என்ன செய்ய போறோம்ங்கிறது அடுத்தது. வேற எதுவும் டவுட் கேட்டு நிறைய கேள்வி வந்துருச்சு. காற்றூட்டலண்டா ஆக்சிஜன் போடுறது. காற்று அந்த முட்டையா வரும் தெரியும் தானே, மீன் டேங்க் ஃபிஷ் டேங்குக்குள்ள ஒரு ஆக்சிஜன் கொடுக்கணும். ஏன்னா சின்ன டேங்க் தானே, அதுக்குள்ள ஆக்சிஜன் வளிமண்டலத்துல இருந்து கரையிற அளவு குறையும். அதால நீங்க ஆர்டிபிஷியலா ஆக்சிஜன் கொடுக்கணும். அதான் காற்றூட்டல். சரியா சஹரா? ஓ, ஒட்டோவா கிட்ட இருக்காங்க. ரைட். இதுல ஃபில்டரும் சிலர் கீழே வைப்பாங்க. கீழே ஒரு வடித்தல் தட்டு ஒன்றும் வைப்பாங்க. இந்த வடித்தல் தட்டு வைக்கிற நேரம் இந்த மேல வார மேலதிக சேதன கழிவு எல்லாம் கீழே வடிஞ்சு வடிஞ்சு இந்த ஃபில்டருக்குள்ள போகும். சரிதானே. சோ ஃபிஷ் டேங்க்ல ஃபில்டர் ஒன்றும் வைப்பாங்களாம். தட்டு ஒன்று, வடித்தல் தட்டு, அதுக்குள்ளேயும் சில கழிவுகள் வடிஞ்சு போகும். அதை நாங்க இப்ப கிளியர் பண்ணல. இந்த இந்த செட்டப்ல இந்த 2 வாரங்களுக்கு ஒரு முறை அந்த வடித்தல் தட்டை நாங்க கிளியர் பண்ண மாட்டோம். சரியா. அதை நாங்க மாதாந்தம் தான் கிளியர் பண்ண போறோம். ஸோ மாதாந்தம் நாங்க செய்யக்குள்ள 11 ப்ராசஸ் இருக்கு செய்யக்குள்ள. பாருங்க. ஒன்று,
நீரிழத்துல இருந்து நிறைய தண்ணியை எடுத்து நாங்க ஒரு வாளி அல்லது இன்னொரு தொட்டிக்குள்ள எடுத்துக்கொள்வோம் முதலாவது. அப்படி எடுத்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும் என்றால் மீனையும் ஒரு கை வலையால அள்ளி எடுக்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, மீனையும் அள்ளி வழியால எடுக்க போறீங்க. சோ இப்ப இந்த இடத்த ஃபிஷ் டேங்க ஃபுல்லா கழுவ போறீங்க. சோ 2 கிழமைக்கு ஒருக்கா கழுவுறது சும்மா மேலோட்டமா கழுவினது. இப்ப நீங்க கழுவ போறது ஃபுல்லா ஃபிஷ் டேங்க கழுவ போறீங்க, ரைட்? சோ ஃபிஷ் டேங்க் பராமரிக்கிறார்கள், இதை கவனமா படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ நீர்ல இருக்கிற கணிசமான நீரை ஒரு நிறைய 50 வீதத்துக்கு மேல நீரை எடுத்து நீங்க ஒரு இன்னொரு வாளிக்குள்ள அல்லது இன்னொரு தொட்டிக்குள்ள மாத்திட்டு அதுக்குள்ள கை வலையால மீனையும் பிடிச்சு அதுக்குள்ள போட்டுருங்க, ரைட்? சோ இப்ப அந்த கொள்கலனுக்குள்ள காற்றை ஊட்டி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்குள்ள மீன் செத்து போயிட்டுன்னா நீங்க கழுவுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிதானே? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் கீழே இருக்கிற அந்த கல்லு அந்த இதெல்லாம் நல்லா கழுவ போறீங்க. கீழே இருக்கிற கல்லுகளை எல்லாம் நல்லா கழுவி, சரிதானே? அதுக்கு கீழே இருக்கிற அந்த வடியையும் நல்லா நீங்க எடுத்து கழுவ போறீங்க. சோ காற்றூட்டல் குழாய் இருக்குதானே, அந்த ஆக்சிஜன் வார அந்த முட்டை முட்டை வார இடம் இருக்குதானே, அதுல வாய், அதுல அந்த ஏரியாவுல காற்றூட்டல் குழாய், அதுல எல்லாம் சில நேரம் பாசி பிடிச்சிருக்கும், தெரியுமா? சோ அதெல்லாம் நீங்க 2 கிழமைக்கு ஒருக்கா கழுவல, இப்ப ஒரு மாசத்துக்கு பிறகு கழுவுற நேரம் தான் அந்த பாசி எல்லாம் ஒழுங்கா அகற்றி அந்த வாயில் இருக்கிற அதெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு, சரிதானே? காற்றை பரவுறதுக்கு சில ஆட்கள் கல்லு போட்டிருப்பாங்க, கல்லுக்குள்ள அந்த குழாயை பூத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது கல்லுக்குள்ளால முட்டை வார மாதிரி வடிவா வரும், அப்படி எல்லாம் செய்வாங்க. அந்த கல்லெல்லாம் நாங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு, ரைட்? சோ அதே மாதிரி அடித்தளத்துல இந்த வடிகட்டும் தட்டு இருந்தால் அதுக்குள்ளேயும் நீங்க குழாயை செலுத்தி அங்க இருக்கிற சேதன பொருட்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு, சரிதானே? அதே மாதிரி இந்த லைட் சோர்ஸ் இருக்கு தானே, லைட் சோர்ஸோட எண்டுகளை எல்லாம் அந்த ஒளி மூலம் இருக்கு தானே, மேல இருந்து ஒளி வாருது. சோ அதுல தொங்கல்கள் எல்லாம் ஏதாவது ஃபங்கஸ் இருக்கா, ஏதாவது பிடிச்சிருக்கா, ஒற்றை இருக்கும் சில நேரம், அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சோ ஃபுல் கிளீன் உண்டு, ஃபுல் சர்வீஸ். அப்ப இந்த பைக் கிளீன் பண்ற மாதிரி தான், பைக் வச்சுக்கிறாங்க தெரியும் தானே, இடைக்கிடைக்க சும்மா பாடியை கிளீன் பண்ணுவோம், சில நேரம் ஃபுல் சர்வீஸ் பண்ணும். இது மீன் தொட்டிக்கு மாசத்துக்கு ஒருக்கா ஃபுல் சர்வீஸ் பண்ணணும். ஃபுல் சர்வீஸ்ல இவ்வளவு எல்லாம், லைட் சோர்ஸ்ல இருந்து காத்து போறதுல இருந்து, அதே மாதிரி அதுக்குள்ள நீங்க சில பிளான்ஸ் நாட்டி இருப்பீங்க, ஏன்னா பிளான்ஸ் சிலது நாட்டி இருப்பீங்க. நீரில்லத்துக்குள்ள வளர்க்குற பிளான்ஸ் என்ன நார்மலா எனக்கும் கூட நாலேஜ் இல்ல. அந்த ஐதர் இல்லா தாவரம், அந்த அந்த மாதிரி பிளான்ஸ் தான் நாங்க நாட்டுறோம் நார்மலா. ஹைட்ரில்லா அல்காக்கள் நாங்க நார்மலா பெருசா வளர்க்குற குறைய, சரிதானே? சோ ரப்பர் பிளான்ட்ஸும் போடுறேன். சோ அது வந்து நெச்சுரலா இருக்காது தானே. ரப்பர் பிளான்ட்ஸை விட நாங்க இந்த மாதிரி பிளான்ஸை போட்டா நெச்சுரலா இருக்கும். சோ அதுல அந்த இறக்குன்ற இலைகள் இருக்கும், அதுல பழுதாயின இலையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி எடுக்கணும். அதே மாதிரி ஒழுங்கா வளராம குறை வளர்ச்சியோட இருக்கிற தாவரங்களை நாங்க அகற்றணும். ஏன் ஒழுங்கா வளரல, குறை வளர்ச்சியோட இருக்குன்னா அதுல கருத்து என்ன? அந்த தாவரத்துக்கு என்ன இருக்கு? சில நேரம் தாவரது நோய் இருக்கலாம் சில நேரம். எனவே அந்த நோய்வாய்ப்பட்ட தாவரங்களை எல்லாம் நீங்க அகற்றிக்கொள்ளும், ரைட்? சோ அதுக்கு பிறகு இந்த வடிகட்டல் ஊடகத்தையும் வடிகட்டலையும் திருப்பி கீழே வச்சுட்டு அதுல கல்லெல்லாம் வடிவா போட்டுட்டு நீர் இல்லத்தை அந்த நல்லா போட்டுட்டு அதுக்கு பிறகு அறவாசிய தூய நீரால் நிரப்பி காற்றூட்டப்பட்ட குழாய் நீரால் நிரப்பி திருப்பி காற்றூட்டலை ஸ்டார்ட் பண்றீங்க. சோ எகெயின் பழைய மாதிரி தண்ணி அறவாசிக்கு நிரப்பிட்டு அதுக்கு பிறகு அந்த காற்றூட்டல் ஆக்சிஜன் சிலிண்டரை ஆன் பண்ணி வருது. ஆக்சிஜன் காற்றூட்டல் ஏரேஷன் தானே, அது ஏர் தான் வரப்போகுது அதுக்குள்ள, அதை போட்டு விடுறீங்க. அதுக்கு பிறகு மீண்டும் மீன்களை நீர் இல்லத்துக்குள்ள அங்க இருந்து குடிச்சு திருப்பி போடுறீங்க. போட்டுட்டு வளமையான மட்டம் வரும் வரைக்கும் தண்ணியை ஊத்தி நிரப்பி கொள்றீங்க, சரிதானே? சோ இவ்வளவு 11 ஸ்டெப்பும் நாங்க மாதாந்தம் செய்ய வேண்டியது ஃபுல் சர்வீஸ். கிளியரா இவ்வளோ எல்லாருக்கும்? ஓகே, எனி டவுட்ஸ்? எஸ். ஸோ இதுல எஸ்ஏ கேள்வி வந்தால் நீங்க எழுதலாம், வார வாய்ப்பு குறை இருந்தாலும். ஸோ நீங்க உங்களோட லைஃபுக்கு இதை அப்ளை பண்ணலாமே. ஸோ இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. கணிசமான அளவுண்டா கூட நிறைய நீரை எடுக்க போறீங்க. கிட்டத்தட்ட மீனெல்லாம் அகற்றினதுக்கு பிறகு ஃபுல் நீரையும் ஆஹ், ஆஹ், அரைவாசி பழைய நீர் இல்ல. இது நல்லா கிளியரா விளையும். கணிசமான அளவு நீர்ண்டா கிட்டத்தட்ட 75 80 வீதம் 50 வீதத்துக்கு மேலதிகம் மேல நீரை எடுக்க போறீங்க. நீங்க எடுத்துட்டு திருப்பி கழுவுறீங்க. கழுவக்குள்ள எல்லா நீரையும் சில நேரம் நீங்க அகற்றுவீங்க. கழுவின ஊத்தையும் திருப்பி வச்சு தண்ணி ஊத்துறா அதுக்குள்ள இல்லதானே. சோ நீங்க இப்ப முதல்ல 50 நிறைய நீரை எடுத்ததுக்கு பிறகு தானே மீன் எடுக்க போறீங்க. அதுக்குள்ள மீன் ஏன் ஃபுல் நிறைய நீரை எடுத்ததுக்கு பிறகு மீனை பிடிக்க போறீங்க? நிறைய நீர் இருக்கக்குள்ள மீன் ஓடும் அங்கே விஞ்சை, பிடிக்கிற கஷ்டம், சரிதானே? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீரை கொஞ்சம் குறைக்க போறீங்க. குறைஞ்சதுக்கு பிறகு மீன் எல்லாம் ஈஸியா கிட்டத்துல நிப்பாரு, அவரு பாயல வளிமண்டலத்துல ஓடையில தானே. எனவே உடனடியாக அவரை ஈஸியா பிடிச்சி நீங்க வாளிக்குள்ள மாத்திட்டு மிச்ச நீரையும் நீங்க எடுக்கலாம், சரிதானே? ரைட். சோ
எஸ். ஸோ அதுதான் இதுக்குள்ள நீங்க இப்ப இந்த சில இடத்துல நீங்க இங்கிலீஷ் ரிசோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல இருக்கிறத ஒன்று பிள்ளையா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதே இதை தான் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்திருந்தாங்க. எனவே தமிழ் ரிசோர்ஸ் புக்ல கடும் பிழை இல்லாத வரைக்கும் நீங்க அதைத்தான் சரி என்று எடுக்கணும். சரியா? உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணக்குள்ள தமிழ் ரிசோர்ஸ் புக்கை தான் மெயினா பார்ப்பாங்க. சிங்களீஷுக்கு சிங்கள ரிசோர்ஸ் புக்கை பார்ப்பாங்க. சரியா? இங்கிலீஷை நீங்க பார்த்திருக்காட்டி என்ன செய்யற? உங்களை படிப்பிக்கிற டீச்சர் இங்கிலீஷை பார்த்திருக்காட்டி என்ன செய்யற? ஸோ சில நேரம் கடுமையான பிழை, இது பிழைடாப்பாண்டு விளங்காத ஒரு பிழைய சில நேரம் அவங்க கணக்குல எடுக்க மாட்டாங்க. விளங்கினா? ஸோ இதுல இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்கு போக வேணாம். அதால நாங்க அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்றோம். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது யாரோ இன்னொரு கேட்டீங்க, உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல இதுல இருக்கிற அநேகமானது ஓன் வேர்ட்ஸ் தான் இருக்கு. இதுல இருக்கிற டேர்ம் வேர்ட்ஸ் குறைய தானே. இப்ப நீர் இல்லம்ங்கிறதுக்கு பதிலா நீங்க நீரை கொண்ட வீடுன்னு எழுதினா பிள்ளை. நீர் இல்லம் ஒரு டேர்ம் வேர்ட்ஸ், அதை நீங்க நீர் இல்லம் தான் எழுதணும். சரிதானே? கொள்கலனுக்கு பதிலா பாத்திரம் இல்லாட்டி ஒரு கலன் என்று எழுதுறதுல பிரச்சனை இல்லை. வாளி என்று எழுதலாம், தொட்டி என்று எழுதலாம், அவங்களே தந்திருக்காங்க. பேசின் என்று எழுதலாம், அதை எழுதுறதுல பிரச்சனை இல்லை. மீனண்டதுக்கு பதிலா தண்ணீரில் வாழுகின்ற ஒரு அங்கின்னு எழுதியலாம், அது டேர்ம் வேர்ட். சரிதானே? சோ அந்த டேர்ம் வேர்ட்ஸ் இல்லாத மற்றதையெல்லாம் நீங்க வடிவா எழுதி கொள்ளலாம். சரியா? ரைட். சோ இது ஞாபகத்துல இருக்கு தானே, இது பெரிய பாடமாக்க வேண்டிய பாடம் இல்லையே, விளங்கிட்டு தானே. சோ இப்போவே படிச்சு முடிச்சிடும். ரைட். இப்ப இதுல இன்னொரு கடைசியா ஒரு பந்தி சொல்லியிருக்காங்க என்னென்றால், ரைட், எவ்வளவுதான் நீங்க நேரத்தையும் கவனத்தையும் நீர் இல்லத்தை பராமரிப்பதற்காக செலவழித்தாலும் சில நேரம் நீர் இல்லம் பாதிப்புக்கு உள்ளாகும். சில நேரம் தவிர்க்க முடியாத நோய்கள் வரும். சில நேரம் அல்காக்கள் வளரும். ஸோ இப்படி நீங்க டெய்லி கேர் பண்ணி, வீக்லி கேர் பண்ணி, 2 வீக்ஸுக்கு ஒருக்கா கேர் பண்ணி, மந்த்லி கேர் பண்ணாலும் கூட இப்படி நோய்கள், இது எம்சிக்யூல போடலாம். சில நேரம் சரியாக முற்றுமுழுதாக பராமரிக்கப்படும் நீர் இல்லத்தினுள் நோய்கள் வராது என்று ஒருவர் ஒரு கூற்று போடுறார். இது சரியா? அனைத்து கைட்லைன்ஸையும் பின்பற்றி பராமரிக்கப்படும் ஒரு நீர் இல்லத்தினுள் அறவே நோய்கள் வராது என்று ஒரு நோட்ஸ் பாயிண்ட்ஸ் போடுறார். பச்சை பிள்ளை அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸே போட்டிருக்காங்க இதுல. சரிதானே? சோ அப்படியான நீர் இல்லத்துல கூட சில நேரம் நோய்கள் வரலாம், உபகரணம் பழுதாகலாம். சரிதானே? அல்காக்கள் வளரலாம். சரிதானே? சோ இது எல்லாத்தையும் நீங்க அப்ப அந்தந்த டைம்ல வர பிரச்சனையை அந்தந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும்? சால்வ் பண்ணி கொள்ளணும். சரிதானே? சோ இதுல அந்தந்த டைம்ல வர என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ஒன்று அடுத்த பேராகிராஃப் 2லயும் சொல்லியிருக்கா. அதை நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதுல பாருங்க என்னென்ன சொல்றாரு. பச்சை நிறமாக மாறும் ஆயின், நீர் விரைவாக பச்சை நிறமா மாறுதுன்றா கருத்து என்ன? என்னத்தை சொல்லுது அது? பச்சை கலர்ல வாரது யாரு நார்மலா? கிரீன் அல்கா. சரிதானே? தண்ணி பச்சையா மாறுதுன்னா அதுல பச்சை அல்காக்கள் நார்மலா வந்துருக்கு. அதான பச்சை கலர். சோ அல்காக்கள் கூடுதலா வளருது. சோ இந்த டைம்ல கூட அல்கா வளருதுன்னா கருத்து என்ன? நாங்க யூனிட் 8லயும் 9லயும் படிச்சது என்ன? நட்போசனையாக்கம் நடந்திருக்கு. எனவே நட்போசனையாக்கம் நடக்கணும் என்றால் ஒன்று கழிவு கூட இருக்கணும், இல்லாட்டி ஒளி கூட இருக்கும். ஒளி கூட இருக்கிறது மெயினா இதுக்குள்ள நடக்கிற பிரதானமான. பச்சை அல்கா கூட வருது என்றால் அது பச்சை ஒளியை நம்பி வாழ்ற ஒரு அல்கா தான் பச்சை அல்கா. என்ன? சோ அந்த ஒளியை கூட நாடுகின்ற பச்சை அல்கா கூட வருதுண்டா இது ஒரு அறிகுறி என்னென்றால் உங்களோட நீர் இல்லத்துக்குள்ள லைட் கூட போட்டிருக்கீங்க, நீங்க சோடிச்சு வச்சிருக்கீங்க. சரிதானே? இந்த சில பஸ்ஸுகள் இருந்து வளைச்சு வளைச்சு லைட் பத்தும், அது மாதிரி ஃபிஷ் டேங்க நீங்க சோடிச்சு வச்சிருந்தீங்க என்றால் சில நேரம் பச்சை கலரா மாறும். எனவே நீங்க என்ன செய்யணும்? இந்த பச்சை அல்காக்களை எல்லாம் அகற்றி போட்டு ஒளிர செறிவை என்ன செய்யணும்? நீங்க குறைக்கணும், அல்லது லைட் கொடுக்குற டைமை குறைக்கணும். சரிதானே? ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, நீரில்லத்தின், இது முதலாவது, இது ஒன்று என்று மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, நீரில்லத்தின் சுவர்கள், கண்ணாடிகள், தாவரங்கள் போன்றவற்றில் கபில அல்காக்கள் வளர்ந்து கபில நிறப்படிவுகள் உருவானால், சோ பச்சை வந்தா பச்சை அல்கா பிரச்சனை, கபில அல்கா வந்தா அது பிரவுன் கலர் தானே, கபில அல்கா வந்திருக்குன்ற அர்த்தம். சோ கண்ணாடியிலேயோ அல்லது தாவரங்கள்லயோ பிரவுன் கலரான அல்கா மாதிரி உங்களுக்கு விளங்குது. அப்படி வந்தால் நீங்க என்ன செய்யணும்? இது இப்ப கிரீன் அல்கா தான் கூட ஒளியில வரும். பிரவுன் அல்கா எங்க வரும்னு சொன்னா ஒளி குறைஞ்சா தான் அது வரும். சரிதானே? சோ ஒளி குறைஞ்ச ஒளிச்செறிவுலையும் அது ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஒரு அல்கா. எனவே அந்த அல்கா வருதுன்ற கருத்து நீங்க கொடுக்குற லைட் காணாது. எனவே நீங்க இந்த பிரவுன் அல்காவை ரிமூவ் பண்ணிட்டு ஒளியை கொஞ்சம் என்ன செய்யணும்? கூட்டணும். ரைட். சோ இப்ப நேச்சுரலாவே அறிகுறிகள் உங்களுக்கு வருது பாருங்க. சோ இந்த இயற்கை அறிகுறிகளை வச்சே நீங்க மீன் தொட்டில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் தந்திருக்கார். இதெல்லாம் எம்சிக்யூ பாயிண்ட்ல வரலாம். நீரில்லம் ஒன்று பச்சை நிறமாக மாறுமாயின் பின் வருவனவற்றுள் என்ன காரணமாக அமையலாம்? ஒரு எம்சிக்யூ கேள்வி வரலாம். விளங்கினா?
ஏன் இதெல்லாம் தாராங்கன்னு இது கேள்விக்கு முக்கியம். இதெல்லாம் எம்சிக்கு பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் வரலாம், ரைட்? ஸோ கபில நிற படிவு வந்தா ஒளி காணாது, எனவே நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒளியை கொடுக்கணும். அதே மாதிரி நீலை பச்சை என்றா யாரு? நீல பச்சை கலர்ல வராக்கள் யாரு? நீல பச்சை அல்கான்னு நாம நோமலா யார சொல்றது? அது அல்கா இல்ல, உண்மையா நீல பச்சை சயனோபாக்டீரியா. வெரி குட் இஸ்ஸா. ஸோ சயனோபாக்டீரியாக்கள் வந்தால் நீல பச்சை கலர்ல வரும், கிரீனிஷ் ப்ளூ, ப்ளூ கிரீன் கலர்ல வரும். ஸோ அந்த மாதிரி வந்தால் அதுக்குள்ள சேதன பொருள் அதிகம் என்று கருத்து. ஸோ நாங்க யூனிட் 9ல கழிவு நீர் மாசாக்கள் படிக்கிற நேரம் படிச்சோம். சயனோபாக்டீரியாக்கள் கூட வாரத்துக்கு ஒரு மெயின் ரீசன் சேதன சேர்வைகள் அதுக்குள்ள சேர்றது, அதாவது கழிவுகள் கூட இருக்கு. ஸோ கழிவு சேதன பொருட்கள் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னால் அது நீலப்பச்சை படிவுகள் ஏற்படும். ஸோ 1 2 3 ஹைலைட் பண்ணிட்டீங்களா? இப்பவே ஹைலைட் பண்ணி வச்சிருங்க பிள்ளைகள், பிறகு படிப்போம் அது செய்யும் இது செய்யும் டிலே பண்ண வேணாம். சரியா? ரைட். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இப்படி இருந்தால் இந்த அல்கா படைகள் அகற்றிக் கொள்வதுடன் நீரையும் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்? இப்ப சேதன பொருட்களால் மாசடைஞ்சிருந்தா ஃபிஷ் டேங்க ஃபுல்லா என்ன செய்ய வேண்டி வரும்? அதுக்குள்ள இருக்கிற கழிவெல்லாம் எடுத்து நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். சரிதானே? ரைட். ஸோ அதோட திருப்பி வளமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை நீங்க மேற்கொள்ளணும். இதனால இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். ரைட். ஸோ இவ்வளவு கிளியரா? ரைட். ஸோ இதுல சில விஷயம் சொல்றாரு பாருங்க. ஒன்று, மீன்களுக்கு மிகையான உணவை ஊட்டுதல் இந்த சேதன பொருட்கள் சேர்றதுக்கு காரணம் என்னன்ற ஒரு விஷயம் சொல்றார். ஸோ இந்த இவ்வளவு பந்தியும் சேதன பொருட்கள் சம்பந்தமா சொல்றார். ஸோ சேதன பொருள் சேர்ந்தால் அதை நீங்க எல்லாத்தையும் அகற்றிட்டு வளமையான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். சேதன பொருள் சரிவு கூறுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்றார். இதுவும் எம்சிக்யூல வரலாம். இதையும் நீங்க 1 2 3 4 மார்க் பண்ணி கொள்ளுங்க. சேதன பொருள் கூறுறதுக்கு ஒரு காரணம் மீன்களுக்கு ஓவரா சாப்பாடு கொடுக்குற, ஓவர அன்புல சாப்பாட்டை கூடயா கொடுத்தா என்ன நடக்கும்? பிள்ளைகளுக்கு அப்படித்தானே செய்யற, ஒரே சாக்லேட்டையும் அதையும் இதையும் அன்பு கூடினா அதை அன்பா வெளிப்படுத்தணும். சாப்பாட்டுல வெளிப்படுத்தின என்ன நடக்கும்? பிள்ளை பூதம் மாதிரி வரும் கொஞ்ச நாள். பூதம் மாதிரி வந்தா என்ன பிரச்சனை? இப்ப என்ன ரிசர்ச் சொல்லுது? சின்ன வயசுலேயே ஒரு பிள்ளை பூதம் மாதிரி இருந்தால் பெரிய வயசாகும் போது ஏர்லியா சுகர் வருத்தம் வரும் என்று ரிசர்ச் சொல்லுது. இப்ப எல்லாருக்கும் சப்பி பேபி தானே பிடிக்கிற, என்ன சப்பி பேபி வரணும்ன்றதுக்காக இறக்கத்துல நிறைய சாப்பாடு அள்ளி அள்ளி பிள்ளையை கொடுத்த உடனே அதுவும் இனிப்பு தான் நிறைய கொடுக்குற, பல்லெல்லாம் சூத்தையாகி அப்படி பே மாதிரி இருக்கும் பிள்ளை பார்க்கக்குள்ள. சரிதானே? அதே மாதிரி இப்படி ஊதி பூதம் மாதிரி இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் வேண்டாம்? 30 வயசாகக்குள்ள சீனி வருத்தம் வரும். சரிதானே? 40 வயசாகக்குள்ள ஹார்ட் அட்டாக் வரும். அதான் இப்ப நடக்குது. ரைட். ஸோ இது ரிசர்ச், நான் இந்த கையால மடியால கட்டி சொல்லல பிள்ளைகள், இது ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். எனவே அதே மாதிரி மீனுக்கும் நீங்க நிறைய சாப்பாட்டை கொடுத்தீங்க என்றால் ஓவர அன்புல சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை. அதே மாதிரி வடிகட்டல் காற்றூட்டல், சாப்பாடு கொடுக்க போடா இல்லை, நான் என்ன சொன்னேன்? மிகையான உணவு ஊட்டுதல். மிகையாக உணவு கொடுக்க கூடாது, அளவாக உணவு கொடுக்கணும். நீங்களும் அளவாக சாப்பிடும். சரிதானே? ரைட். ஸோ மீனை பத்தி நான் கையில பிள்ளைகளை பத்தி சொன்னேன் சுகர் வாரன்ட்டு. மீனுக்கு சுகர் வார இல்லை. ரைட். அடுத்தது நீருள்ளத்துள் வடிகட்டல் காற்றூட்டல் போன்றவை போதிய அளவில் நடக்காமை. ரைட். மிகையான வைப்பு அடர்த்தி, அது என்னது மிகையான வைப்பு அடர்த்திண்டா? மிகையான வைப்பு அடர்த்தின்னா என்ன? 5 காரணம் சொல்லியிருக்கார். ஒன்று, சாரி, மீன்களுக்கு 4 காரணம் என்ன? மிகையான அளவில் உணவூட்டுதல், வடிகட்டல் காற்றூட்டல் போதாதை, மிகையான வைப்பு அடர்த்தின்ற என்ன? சின்ன இடத்துக்குள்ள எக்கச்சக்கமான மீனை வைக்கிற, கூடிய அளவான மீனை வைக்கிற நேரம் அது கூட கழிவு விடத்தானே செய்யும். விளங்குதா? சோ அளவான மீன்களை வச்சுக்கொள்ளணும், நிறைய கழிவு அகற்றும். காற்றூட்டல் குறைஞ்சா என்ன நடக்கும்? காற்று ஊட்டல் குறைஞ்சால் காற்று வாழ் பாக்டீரியாக்கள் குறையும். காற்று வாழ் பாக்டீரியாக்கள் குறைஞ்சா பிரிகை ஆக்கம் என்ன செய்யும்? சோ கழிவுகள், சேதன கழிவுகள் அகற்றுறதுக்கு நாங்க முக்கியமா செய்யற ஒரு வேலை காற்றூட்டல். ஞாபகம் இருக்கா? யூனிட் 9ல கழிவு முகாமைத்துவத்துல படிச்சோம். அந்த காற்றூட்டல் பொறிமுறை, அந்த கழிவு நீருக்குள்ள போடுற 2 முறைகள் மூலம் காற்றூட்டல் செய்வோம். என்னென்ன முறை சொல்லுங்க பாப்போம். யூனிட் 9 படிச்சாக 2 முறை மூலம் கழிவு நீருக்கு காற்றூட்டல் செய்வோம். என்னென்ன முறை? ஒன்று, பாப்போம். யூனிட் 9 படிச்சாக சொல்லுங்க பாப்போம். 2 முறையில காற்றூட்டல் செய்யலாம் அந்த காற்றூட்டல் பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதுக்காக. ஒன்று மண்டி முறை, வெரி குட். ஆனா இன்னொன்று
மண்டி முறைண்டா பாறைகளை வச்சு அந்த பாறைகளுக்கு மேல தண்ணியை ஸ்லோவாக. வெரி குட் ஹஸ்னா. சிறுதாரை முறை, சிறுதாரை முறை ட்ரிக்லிங் ஃபில்டர், சிறுதாரை முறையில நீங்க இது செய்யறது. ஸோ அதெல்லாம் வந்து காற்றூட்டலை அதிகரிக்கிறதுக்கு. பழையதை சொல்றது பிரச்சனை இல்லை தானே, ரிவைஸ் பண்றது. ரைட், ஓகே. அடுத்தது நோய்கள். ஸோ கடைசியா நோயை பத்தி படிக்க போறோம். ஸோ இந்த நோயில நான் மேலதிக வாசிப்புக்காக கொஞ்சம் மஞ்சள் கலர் படத்துல சில பாக்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர போறதில்ல. ஏன்னா அது மேலதிக அறிவுக்காக போட்டுட்டாங்க. ஆனா அந்த நோய்களை யாரு ஏற்படுத்தும் தெரிஞ்சிருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்ப இதுல நீரிலங்கள்ல வளர்ப்பு செய்யற மீன்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்படும். இத்தகைய சில நோய்கள் தொற்றுபவை, சிலது தொற்றும் இயல்பற்ற. இப்ப மனுஷருக்கும் அப்படித்தானே, தொற்று நோய் தொற்றா நோய் என்று நாங்க யூனிட் 1ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சோ உயிரங்கிகளினுடைய முக்கிய அந்த உயிரியலால் தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் 7 படிச்சோம். அதுல நோய்களை பற்றி அறிகிறது ஒரு இயல்பு. அதுல தொற்று நோய் தொற்றா இயல்பு சொல்லியிருந்தாங்க, தொற்றாங்க. அதே மாதிரி மீனுக்கும் தொற்று நோயும் வரலாம், தொற்றாத நோய்களும் வரலாம். இங்க நாங்க தொற்று நோயை பத்தி தான் இவர் கூட சொல்லியிருக்கார் எங்களோட சிலபஸ்ல. 4 காரணிகள் இதுல சொல்லியிருக்கார். ஒன்று வைரஸ், இன்னொன்று பாக்டீரியா, இன்னொன்று ஃபங்கஸ், அமையத்துக்கேற்ற அல்லது கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி. சரிதானே? அமையத்துக்கேற்ற அல்லது கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி. வைரஸ் என்ன ஒட்டுண்ணி? வைரஸும் ஒரு ஒட்டுண்ணி, தெரியும். கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி. வெரி குட். சோ அது உயிருள்ள அங்கிகளுக்குள்ளதான் வாழும். உயிருள்ள அங்கி இல்லாட்டி செத்து போயிடும். அதானே வைரஸ். அது உயிரற்ற அங்கிகள்ல இனம் பெருகாது. சோ உயிருள்ள அங்கிகளுக்குள்ளதான் அது இனம் பெருகி அதோட வாழ்க்கை தொடரும். சோ அதே மாதிரிதான் இந்த கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி அமையத்துக்கு ஏற்ற ஒட்டுண்ணி இருக்குது. அமையத்துக்குரிய ஒட்டுண்ணிண்டா சும்மா அவர் ஒட்டுண்ணியா இல்லாமலும் வாழ. அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாழின்ற ஒரு சொல்லி இருக்கு, ஞாபகம் இருக்கா? நுண்ணங்கிகள்ல படிச்சோம். அதாவது அவர் காற்றிலையும் வாழுவார், காற்றின்றியும் வாழுவார். சரி, அதே மாதிரி அமையத்துக்குரிய ஒட்டுண்ணி என்றால் என்ன? அப்ப அந்த மீனிங் தான் அதுக்கு வரப்போகுது. விளங்கினா? ரைட். சோ அமையத்துக்குரிய ஒட்டுண்ணி அல்லது கட்டுப்பட்ட ஒட்டுண்ணி, இந்த 2 மாதிரியான ஒட்டுண்ணியும் இங்க இருக்கலாம். ரைட். சோ இதுல இந்த ஒட்டுண்ணிகள்ல நார்மலா நாங்க ஒட்டுண்ணி என்று சொல்றது பாரசைட்ஸ். இந்த புழுக்களை நாங்க கூடுதலா இந்த இடத்துல சொல்ல போறோம். மீன்களுக்கு சில புழு நோய்களும் வரும். சரிதானே? சோ இப்ப இதனால மீனினுடைய இழையங்கள்ல இவைகள் எல்லாம் ஊடுருவி அவற்றில் நோயாக்கிகள் பெருகி குடித்தொகை அதிகரிக்கின்றமை அலங்கார மீன்களில் தொற்று நோய் விருத்தியாக காரணம். இப்ப இதுல தொற்று நோயை எப்படியெல்லாம் தடுக்கலாம் என்று அடுத்த பந்தியில சொல்றார். எவ்வாறாயினும் பல தொற்று நோய்கள் இந்தந்த காரணத்தால தடுக்கப்படலாம் என்று சொல்றார். ஒன்று, இதெல்லாம் மார்க் பண்ணி கொள்ளுங்க, ஹைலைட் பண்றீங்கன்னே. 1, 2, 3, 4 போடுங்க. தொற்று நோயை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று, நீரினுடைய தரத்தை பேணுதல். நாங்க சொன்னமே அந்த மெத்தட் படி நீரை அடிக்கடி கிளீன் பண்ணி கொள்றது. பொருத்தமான வைப்பு அடர்த்தியை பேணுதல். சோ நெருக்கத்தை கூட உரமா கூட இல்லாம அளவான கூடுதலாக வச்சு கொள்றது. அதன் மூலம் நோய் தொற்றை என்ன செய்யலாம்? ஒரு ஆளுக்கு நோய், எங்களுக்கு இருமல் தடுமல் வந்தா நாங்க பொதுவா மனிதர்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? இந்த சில சீசன் வரும், இந்த ஃப்ளூ வைரஸ் இன்ஃபுளுன்சாவெல்லாம் பரவுற காலம் வந்தா நாங்க என்ன செய்யணும்? மக்கள் கூடுற இடங்களுக்கு போறதை தடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி மீன்களையும் நெருக்கமா வச்சு கொண்டிருந்தா தொற்று நோய்கள் கூடுதலா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அடர்த்திய பொருத்தமா வச்சு கொள்றது. பொருத்தமான மீன்களையும் தாவரங்களையும் சேர்த்து பயன்படுத்துதல். சரிதானே? சோ மீனையும் தாவரத்தையும் எது எது மெச்சாகுது என்று சேர்த்து பயன்படுத்தணும். சரி, யூஸ் பண்ணணும். சரிதானே? அதெல்லாம் மீன் வளர்ப்பு செய்கிறார்கள், அது சம்பந்தமா தேடுங்க. இப்ப எல்லாம் உங்கள்ட்ட ChatGPT, கூகுள் எல்லாம் இருக்குதானே. இப்ப நாங்க எனக்கும் தெரியாது இதெல்லாம் என்னென்ன மீனையும் என்னென்ன தாவரத்தையும் சேர்த்து பயன்படுத்தணும் எங்களுக்கு தெரியும். சோ எதுக்கு எது பொருத்தமா இருக்கோ, எந்தெந்த தாவரத்துக்குள்ள எந்த மீன் வளரும் என்று பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வளர்க்கணும். 4வது, திருத்தமான ஊட்டல் நடைமுறையை பின்பற்றுதல். சரியான போஷணையை தாவரத்துக்கு கொடுக்கணும். சோ இந்த 4ஐயும் சரியா செய்வதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம் என்றால் மீன்களது நிற்பீடனத்துவ ஆற்றலை உயர்ந்த அளவில் பேணலாம். சோ இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல இப்படித்தானே அது வருது. சோ இந்த 4 விஷயத்தையும் செய்யறதன் மூலம் என்னென்ன விஷயம்? நீரை குவாலிட்டியா பண்றது, பொருத்தமான அடர்த்தியை பண்றது, பொருத்தமான மீனையும் தாவரத்தையும் சேர்த்து பயன்படுத்துறது, திருத்தமான ஊட்டல் நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மீன்களது நிற்பீடனத்தினுடைய ஆற்றலை கூட்டலாம். அதே மாதிரி போதிய உயிரினவியலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தல். அது என்னது பாதுகாப்பு நடைமுறைண்டா? சொல்லுங்க. அதுக்குதான் நீங்க எல்லாம் 2 விஷயம் சொல்றார். புதிய மீன்கள், தாவரங்கள், நீரில்ல தட்டுக்கள் போன்றவற்றின் பொருட்டான நோய் தடுப்பு நடவடிக்கைகள். இப்போ உதாரணமா ஒரு புது மீனை நீங்க இந்த தொட்டிக்குள்ள போட போறீங்க. எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது? புது மீனை
போடக்கூடாது. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்ட மீனொண்ட நீங்க கண்டுபிடிச்சா என்ன செய்யணும்? அந்த மீன் தொட்டிக்குள்ளேயே வைக்கலாமா? அதான் உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்புன்னு சொல்றேன். உயிர்நவியலுக்குரிய பாதுகாப்புண்டா நோய்வாய்ப்பட்ட ஒரு மீனொண்ட கண்டீங்கண்டா உடனடியாக அதை பிடிச்சு கொண்டு வேறொரு தொட்டிக்குள்ள போட்டுடணும். ஒரு தாவரத்துல ஏதாவது ஒரு நோயை கண்டீங்கண்டா, கருகிற மாதிரி வளர்ச்சி குறைஞ்ச மாதிரி கண்டீங்கன்னா அந்த தாவரத்தை அகற்றுறது. புதுசா ஒரு மீனை கொண்டாந்து போடுறேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு அதை என்ன செய்யணும்? இப்ப நீங்க வாங்கக்குள்ள அவன் எப்படி சொல்லி தருவான்? நல்ல மீன் சார் வாங்குங்க என்ன. சோ இது கடும் தரமான மீன், இதுக்கு ஒரு நோயும் இல்ல, நல்ல ஹெல்த்தியான மீன், நான் நல்ல சாப்பாடு கொடுத்தீங்கன்னா விற்பான் விற்கிறவன். ஆனா விற்கிறவன் நோமலை ஏமாத்துறவனும் இருப்பான். நோய் வாய்ப்பட்ட மீனையும் உங்களுக்கு பிடிச்சு தருவான். நீங்க வீட்டை கொண்டு வந்தோன்னா அதை கொண்டு போய் உங்களோட டேங்குக்குள்ள ஏற்கனவே மீன் இருக்கிறதுக்குள்ள விட்டா என்ன நடக்கும்? அந்த மீன்ல இருக்கிற நோய் எல்லாம் என்ன செய்ய தொடங்கும்? உங்களோட ஃபிஷ் டேங்குக்குள்ள இருக்கிற நோய்க்கு பரவ தொடங்கும். ஏன்னா புதுசா ஒரு தாவரத்தையோ மீனையோ உங்களோட நீரில்லத்துக்குள்ள சேர்க்கணுமா இருந்தால் அதை நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் பண்ணணும், தனிய வச்சுக்கொள்ளணும். தனிய வச்சு போட்டு கொஞ்ச நாளைக்கு பார்த்து இவர் நல்ல ஹெல்த்தியா இருக்காருன்னு பார்த்து போட்டு தான் நீங்க டேங்குக்குள்ள போடணும். விளங்கினா இவ்வளவு? சோ இவ்வளவும் தான் நீரில்லத்துல தொற்றும் இயல்புகளை கட்டுப்படுத்துறதுக்கான நடைமுறைகள். இது எல்லாம் எம்சிக்யூல வரலாம். விளங்கினா? கிளியரா எல்லாருக்கும்? வைரஸ், பாக்டீரியா, பாக்டீரியா, ஃபங்கஸ் நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டா சரியா? சோ மீன் மீனுக்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கா? சோ அது விலங்கு வைத்தியர்கள்ட்ட கேட்கணும், எனக்கும் தெரியா, சரிதானே? சோ அப்படி ஏதாவது ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணுமா? சில நோய்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கலாம். அந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ள நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சில நோய்களுக்கு நான் நினைக்க மருந்து கொடுக்கலாம். அந்த மருந்துகளை நீங்க அந்த நீருக்குள்ள சேர்க்கறதன் மூலம் அந்த தொற்றை நீங்க தடுக்கலாம். இப்ப இந்த ஃபங்கஸ், அதே மாதிரி சில ஒட்டுண்ணி வார நேரம் அதுகளை அழிக்கணுமாக இருந்தால் சில மருந்துகளை நீங்க தண்ணிக்குள்ள போட வேண்டி வரும். சரி, அந்த மருந்துகளை போட்டாலும் நீங்க சாகரிக்கலாம். ஆனா அது வரைக்கும் பாதுகாப்பா வச்சிருக்கணும் தொட்டிய. சோ ஒன்றுக்கு தான் முதலாவது நோய் வந்திருக்குண்டா அவரை நீங்க வெளியால எடுக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? சோ உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கையில அதுவும் வரும். ரைட். சோ நோய் தடுப்பு நடவடிக்கை என்ன சொல்லியிருக்கா? நோய் தடுப்பு நடவடிக்கைகளே நீங்க ஈடுபடும். சரிதானே? ரைட். சோ இவ்வளவும் தான் ஒரு நோய் தொற்று வாரத்திலிருந்து தடுக்கிறதுக்கான வழிமுறை. அதுக்கு பிறகு ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா உங்களோட ரிசோர்ஸ் புக்ல? இப்படி ஒரு வசனம் இருக்கா? ரிசோர்ஸ் புக்கை எடுங்க அப்ப எல்லாரும். இந்த பந்திக்கு பிறகு இப்படி ஒரு வசனம் இருக்கு. அதுக்கு பிறகு பொதுவான நோய்கள் அந்த நோய்கள் இருக்கா? நல்ல கேள்வி சார். மீனை தனிமைப்படுத்தினா அதுக்கு ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு எப்படி விளங்கும்டா? ஒவ்வொரு நோய்க்கும் சில அறிகுறி இருக்குன்னா பாருங்க. அதான் அந்த மஞ்சள் பாக்ஸுக்குள்ள போட்டிருக்காங்க. ஒரு நோய் வந்தா அந்த மீன்ல சில அறிகுறிகள் வெளிப்படும். அந்த அறிகுறியை வச்சு நாங்க கண்டுபிடிக்கலாம். மீன் வளர்க்குறாங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். சோ இப்ப என்ன வளர்ப்பு செய்யும் நன்னீருக்குரிய அலங்கார மீன்களில் ஏற்படும் பொதுவான நோய்கள் என்று அந்த நோய்களை தராம விட்டுட்டு அடுத்த டாபிக்கு போறார். அலங்கார மீனால் உண்டாகும் சுற்றாடல் பாதிப்பு கண்டு. ரைட். சோ அப்ப இந்த அலங்கார மீன்கள் ஏற்படும் பொதுவான நோய்கள் என்று இங்கிலீஷ் புக்ல இந்த அட்டவணை உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. இந்த அட்டவணை உங்களுக்கு தமிழ் ரிசோர்ஸ் புக்ல மிஸ் ஆகிருக்கு. 10.1 அட்டவணை. ஸோ இந்த அட்டவணையை நான் நோட்ஸ்ல சேர்த்திருக்கிறேன். ஸோ இதுல அவர் அந்த பாக்ஸுகளை கொண்டு வந்து செருகிரிக்கார். சரிதானே? ஸோ இந்த பாக்ஸ், ஸோ இந்த மேலதிக அறிவின் பொருட்புங்கிறது. ரைட். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இந்த பாக்ஸும் வேறையா இருக்கு. ரைட். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறதுல இந்த அட்டவணையில உங்களுக்கு தேவையானது எக்ஸாமுக்கு வரக்கூடியது என்னன்னா ஒவ்வொரு நோயிட பேரும் அதை உருவாக்குறது பாக்டீரியாவா ஃபங்கஸாங்கிறது மட்டும் உங்களுக்கு தேவை. ஆனா அந்த நோய்களோட இயல்புகள் அதை எப்படி கட்டுப்படுத்துறது இது சம்பந்தமான விஷயம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை. மேலதிக அறிவின் பொருட்டு. இப்ப முதலாவது பாருங்க, முதலாவது நோய் இந்த அட்டவணை மாதிரி நீங்க ஒன்று போட்டு வச்சா நல்லம். சரிதானே? சோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படும். எம்சிக்யூ அல்லது எஸ்சிக்யூல இதுகள் தேவைப்படும். ஆனா அதுக்குள்ள வர டீடைல் விஷயம் உங்களுக்கு தேவையில்லை. ஏண்டா இப்ப இது ரிசோர்ஸ் புக்ல இந்த இடத்துல வளர்ப்பு செய்யும் நன்னீருக்குரிய அலங்காரம் பொதுவான நோய்கள் மேலதிக அறிவுக்காண்டி தரல தானே. அதுக்குள்ள இந்த அட்டவணை இங்கிலீஷ் ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. ரைட். சோ இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை நீங்க தமிழ்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். இப்ப இதை பார்த்தா நீங்க பேர் போடலாம் தானே. முதலாவது பாருங்க, பாக்டீரியல் ஃபின் ராட் அண்ட் கில் ராட். அதான் இந்த மஞ்சள்ல முதலாவது இருக்கிறது பாருங்க. பாக்டீரியாவுக்குரிய செட்டைகளது அழுகள் மற்றும் பூ அழுகள். இத எந்த பாக்டீரியா ஏற்படுத்தும் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல எக்ஸாமுக்கு தேவையில்லை. ஆனா பாக்டீரியா ஏற்படுத்தும் தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியரா இது? ஓகேயா?
எஸ். ஸோ இந்த அட்டவணை வந்து உங்களோட ஹோம்ஒர்க். அடுத்த கிளாஸுக்கு வர முதல் நீங்க இந்த அட்டவணை வந்து தமிழ்ல செய்யும். விளங்கினா? ஸோ இந்த அட்டவணை வந்து தமிழ்ல செஞ்சீங்கன்னா சரி. ஸோ ஒவ்வொரு நோயிட பேரையும் அங்க அந்த மஞ்சள் கலர் பாக்ஸுக்குள்ள இருக்கிற நோயிட பேரை தமிழ்ல எழுதிட்டு, நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன், தமிழ்ல எழுதிட்டு அதை உருவாக்குற நோயாக்கி என்னங்கிறதையும் தமிழ்ல எழுதினா சரி. அவ்வளவு ஒரு அட்டவணையில போட்டு வைங்க. இப்ப ஹிமரஜிக் செப்டிசீமியாண்டா அதுல தமிழ் பேர் நிறைய குருதி பெருக்கும், குருதி நஞ்சாது. அதை ஏற்படுத்துறது யாரு? இங்க இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். பாக்டீரியா. விளங்குதா? மூணாவது கொலம்னாரிஸ் டிசீஸ். கொலம்னாரிஸ் டிசீஸ் என்றது கொலம்னாரிஸ் நோய் தான். கொலம்னாரிஸ் நோயை ஏற்படுத்துறது யாரு? ஒரு பாக்டீரியா. சோ பாக்டீரியாவால் ஏற்படுத்துற 3 நோய்கள் என்ன என்று கேட்கலாம். அல்லது பின்வருவனவற்றுள் பாக்டீரியாக்களால் மீன்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் எவைன்னு மட்டும் கேட்கலாம். அதுல இயல்புகள் எல்லாம் எக்ஸாமுக்கு வராது. சோ அந்த நோய்களோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விளங்கினா? ரைட். சோ அதே மாதிரி ஃபங்கஸால ஏற்படுறது எக்ஸ்டர்னல் மைக்கோசிஸ். அது எக்ஸ்டர்னல் மைக்கோசிஸ்க்கு தமிழ் பேர் இருக்கு, புறப்பூஞ்சன நோய். ரைட். அதே மாதிரி நமைச்சல் நோய் அல்லது மீன் வெண்புள்ளி நோய் அடுத்தது. ஃபிஷ் ஒயிட் ஸ்பாட் டிசீஸ், இச் டிசீஸ். நமைச்சல் என்னது சொல்ற? நமைச்சல் ஒரே கொடைச்சல் கொடுக்கான் நமைச்சல் கொடுக்கான்னு சொல்ற என்னது? அடுத்தது ட்ரைகோடினோசிஸ். அடுத்தது புற ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் நோய், தோலிலும் பூக்களிலும் ஏற்படும் தட்டைப்புழு தொற்றல். தட்டைப்புழு எங்க படிச்சிருக்கோம்? என்ன கூட்டத்துல வரும் தட்டைப்புழு? என்ன கூட்டம் தட்டைப்புழு? பிளத்திஹெல்மிந்தஸ். சோ பிளத்திஹெல்மிந்தஸ்ல ஒட்டுண்ணி இருக்கு, நம்ம தெரியும். நாடாப்புழு இருந்தது, தட்டையன் ஒரு ஒட்டுண்ணியாக தொழிற்படலாம், ஈரத்தட்டையன் என்றெல்லாம் இருக்கு. சரிதானே? சோ அப்ப அதுவும் வந்து இங்க வரலாம். சோ இவ்வளவும் தான் இதுல வரக்கூடிய நோய்கள். கிளியரா? சோ இந்த என்னென்ன நோய் என்னென்ன உருவாக்கும் என்று மட்டும் தெரிஞ்சிருந்தா சரி. சோ அதை நீங்க அந்த அந்த மேலதிக அறிவு அட்டவணைகளை வாசிச்சு நீங்க சம்மரி பண்ணும். மேலதிக அறிவுக்குரிய அட்டவணையை நான் விளங்கப்படுத்த போறேன்ல. விளங்கிட்டா? சோ அது விளங்கப்படுத்தி எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எக்ஸாமுக்கு தேவையில்லை, நாங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். சரிதானே? ஆனா அதுல இருக்கிற நோய் என்ன, அதுல இருக்கிற பாக்டீரியா அல்லது ஃபங்கஸ் என்ன காரணிங்கிறது மட்டும் நீங்க படிச்சா போதும். கிளியரா? ரைட். சோ கடைசியாக இருக்கிறது தான் லாஸ்ட் எக்ஸாம்ல வந்த கேள்வி. என்ன? அலங்கார மீன் வளர்ப்பினால் உண்டாகின்ற சுற்றாடல் பாதிப்புகள். இம்பாக்ட்ஸ் என்கிற தொழில் பாதிப்பு என்றா நன்மையா தீமை? நமைச்சல் என்று கேட்டேன், ஒருவரும் விட செல்லலையே. நமைச்சல்னா என்ன? நமைச்சல் தான் கடிக்கிற. சரியா? இச்சிங். ரைட். நமைச்சல் தான் கடிக்கிறது. ரைட். சோ அதுக்கு தான் இங்க நமைச்சல் நோய்னு சொல்றது. சோ மீனுக்கு கடி நோய் வரலாம். இந்த ஒவ்வொரு நோயிலையும் எப்படி அறிகுறி இருக்குமென்று நான் படம் போட்டிருக்கேன் இந்த நோட்ஸ்ல. சரி, அந்த படத்தையும் நீங்க பார்க்கலாம். பாக்டீரியாவுக்குரிய செட்டைடு அழுகல். அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து குருதி பெருக்கு, இந்த ரெட் ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி இது கொலம்னாரிஸ் நோயில இப்படி காயங்கள் வாரது. அதே மாதிரி புறப்பூஞ்சன நோயில எப்படி அறிகுறி வரும் என்று எல்லாத்துக்கும் படம் போட்டிருக்கேன். அந்த படத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். கிளியரா? சோ அதை நீங்க மேலதிக அறிவுக்கு வாசிச்சு கொள்ளுங்க. இப்ப பாதிப்புங்கிறது ரெண்டையும் குறிப்பிடும். நன்மையும் வரும், தீமையும் வரும். சோ மீன் வளர்ப்பால் ஏற்படுற நன்மை என்ன சொல்லுங்க? மீன் வளர்ப்பால் ஏற்படுற நன்மை என்ன? நமச்சல் சொல்லிட்டு தானே செய்யணும். கடி, இச்சிங். மீன் வளர்ப்பால் ஏற்படுற நன்மை என்ன? பொருளாதார ரீதியில உங்களுக்கு நன்மை கிடைக்கலாம். சாப்பாடு கிடைக்கும், மனதுக்கு சந்தோஷம் கிடைக்கலாம், உணவு கிடைக்கும். எஸ், வெரி குட். இதை தவிர இனங்களோட அழிவை தடுக்கலாம். வெரி குட். சோ அது ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் ரீதியான ஒரு நன்மை என்னென்றால் இனங்களோட அழிவை தடுக்கலாம். அதாவது ஒரு இனம் சில நேரம் அழிஞ்சிட்டு போகும் இயற்கையில, அதை கொண்டு நீங்க வளர்க்கிறதன் மூலம் அதுல இனத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? காப்பாத்த போறீங்க. சரிதானே? சோ உங்களுக்கும் அதுல நன்மை கிடைக்குது, அந்த இனமும் வந்து உலகத்துல தப்பி பிழைக்குது. சரிதானே? சோ அதனால இனங்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கலாம். தீமை என்ன? பிரதிகூலம் என்ன? சோ இதுல நன்மைகள் இதுல எழுதியிருக்கிறார் பாருங்க. இதுகளை மார்க் பண்ணி கொள்ளுங்களா? சரியா? சோ நம்ம குயிக்கா முடிக்க போறோம். சோ ஒன்று, சுற்றாடல் பாதிப்புகள் அனுகூலமானவையாகவும் இருக்கலாம். எஸ், ஆக்கிரமிப்பினம் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். ரைட். சோ ரெண்டாவது பிரதிகூலமாகவும் இருக்கலாம். சோ அலங்காரம் முதலாவது விஷயம் சொல்றார் நன்மைகளை பற்றி. இயற்கையாக பெற்றுக்கொள்ளப்பட முடியாத இனங்களை அலங்கார மீன் வளர்ப்பின் மூலம் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். ஒன்று. ரைட். சோ அலங்கார மீன் வளர்ப்பின் மூலம் இயற்கையாக பெற இயலாத மீன்களை கூட நீங்க உற்பத்தி செய்யலாம். உலகளாவிய ரீதியில் சந்தை கேள்வி கொண்ட ஏறத்தாழ 90% அலங்கார நன்னீர் மீன்கள் இனவிருத்தியும் வளர்ப்பும் பற்றப்பட்ட நிலையில் மேற்கொள்ளப்படுவது. அது என்ன பற்றப்பட்ட நிலையில் தான்?
உலகத்துல 90% இந்த அலங்கார மீன்கள் அதுல இனவிருத்தியும் வளர்ப்பும் எங்க நடக்குதாம் என்று சொன்னால் பற்றப்பட்ட கேப்சர் நீங்க புடிச்சு வளர்க்கிறது செயற்கையாக மேற்கொள்ளப்படுது சரிதானே புடிச்சு வளர்க்கிறது சோ அதனால இந்த அலங்கார மீன்களுக்கு நன்மை அதுல இனம் பெருகுது முதலாவது இரண்டாவது இத்தகைய இணைய விருத்தி செயற்பாட்டின் மூலம் சுற்றாடல் சார்ந்த சில அனுகூலமான விளைவுகள் அடையப்படும் அல்லது சில பிரதிகூலமான விளைவுகள் அகற்றிக் கொள்ளப்படும் உதாரணமா இந்த கோல்டன் அரோனா டைகர் பாப் நான் போட்டிருக்கிற இந்த மீன் அதே மாதிரி கோல்டன் அரோனாங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மீன் இதுக்கு பக்கத்துல கமா போடுங்களா இவிடத்த கேபிட்டல் லெட்டர் வருது இவிடத்த கமா போடுங்க போடுங்க எல்லாரும் ரிசோர்ஸ் புக்ல உடனே டைகர் பாப் இருக்கிற மீன் இந்த ரெண்டு மீனும் அலங்கார மீன் உற்பத்தியினூடாக காப்பு செய்யப்பட்ட இரண்டு மீன்கள் சரியான சொப்ப மீன்கள்ல காப்பு நடக்குது ரெண்டாவது ரைட் அதே மாதிரி அலங்கார மீன் வளர்ப்பாளர்களின் பொருட்டு விற்பனை செய்யப்படுவது போக இயற்கை வாழ்டங்களிலிருந்து இழக்கப்படுபவற்றை ஈடு செய்யும் முகமாக இவை மீள அறிமுகம் செய்யப்படலாம் இப்ப நீங்க வளர்த்துட்டு வாரீங்க இயற்கையில அந்த மீன் அழிஞ்சு போயிட்டுன்னா நீங்க என்ன செய்யலாம் நீங்க வளர்த்த மீன்ல கொஞ்சம் எடுத்து போய் இயற்கை வாழிடத்துல திருப்ப என்ன செய்யலாம் அறிமுகம் செய்யலாம் இது மூணாவது நன்மை நன்மை விளங்கிட்டா ரைட் சோ இப்ப தீமையை பார்ப்போம் ஒன்று பாருங்க தீமை இதெல்லாம் தீமை இங்கால வர தீமைகள் கூடுதலா சொல்லப்படுறது ஒன்று பாருங்க அலங்கார மீன்கள் நீர்த்தாவரங்கள் போன்றவற்றுள் ஆக்கிரமிப்பு இனமாக அது இருக்குமாக இருந்தால் அது தற்செயலாக வளர்ப்பு இடங்களிலிருந்து தப்பிக்கும் பட்சத்தில் அது என்ன செய்யும் உள்நாட்டுக்குரிய விலங்கு பிளாந்தன்களில் இருந்து முளையூட்டிகள் வரை பரம்பரை அல்லது தோப்புகளில் இருந்து சூழல் தொகுதிகள் வரை பல்வேறு மட்டங்களிலுமான உயிரியல் ஒழுங்கமைப்பை பாதிக்க செய்யும் இது ஃபர்ஸ்ட் தீமை இது என்னது ஆக்கிரமிப்பு இனம் சோ ஃபர்ஸ்ட் இதுல ஹைலைட் பண்ண வேண்டியது நீங்க ஆக்கிரமிப்பு இனம் சோ தீமையில வார முதலாவது தீமை இந்த அலங்கார மீன்கள் அல்லது நீர்த்தாவரத்துல இருந்து ஏதாவது ஒன்று தப்பி போய் அப்படி ஒரு உதாரணம் யாரு நீர்த்தாவரத்துக்கு உதாரணம் யாரு அலங்காரத்துக்காக வளர்க்கப்பட்ட ஒரு நீர்த்தாவரம் ஆக்கிரமிப்பு இனமா மாறி ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு எந்த தாவரம் உளவாளி வெரி குட் சோ அதோட ரிசோர்ஸ் புக்ல கிளியரா சொல்லியிருக்காங்க சோ அப்படி ரைட் சோ அப்படியாக தப்பிக்கு போக பட்சத்துல அது சூழல் தொகுதிக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ரைட் ரெண்டாவது வெளிநாட்டிலிருந்து நாங்க மீனை இறக்குமதி செஞ்சு நாங்க வளர்க்குற நேரம் அந்த 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 மீன்ல புதுசா ஒரு நோய் இந்த நாட்டிலேயே இல்லாத ஒரு நோய் வந்துடலாம் சரிதானே சோ அப்படி வந்தால் அது ஒரு பிரச்சனை ரைட் நோய்களை சிகிச்சைப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் பயன்படுத்தப்படும் இப்ப மூணாவது பிரச்சனை சொல்றாரு பாருங்க இந்த நோயை தீக்கிறதுக்கு இப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோமே இந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கு சில குளவாழை தான் சல்லுங்கிறது சல்வீனியாங்கிறது குளவாழை தான் பிள்ளை சரிதானே சோ மூணாவது நோய்களை சிகிச்சைக்காக பயன்படுத்துற இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் இருக்குதானே மருந்துகளை நாங்க இந்த இயற்கை சூழலுக்குள்ள இந்த மருந்துகளை விட்டா என்ன நடக்கும் அந்த இரசாயனங்களுக்கு எதிரான பாக்டீரியாக்கள் உருவாகலாம் நாங்க யூனிட் 9ல படிச்சோம் ஆன்டிபயோட்டிக்கை தொடர்ந்து பாவிக்கிறதால வர பிரச்சனை ஞாபகம் இருக்கா ஆன்டிபயோட்டிக் இருக்குதானே இந்த கிருமிகளுக்கு எதிராக தானே நீங்க ஆன்டிபயோட்டிக்கை போட போறீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கிருமிகளுக்கு எதிராக அந்த ஆன்டிபயோட்டிக்கை பாவிக்கிற நேரம் அந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக அந்த பாக்டீரியா மாறி சரிதானே நுண்ணுயிர் கொல்லிக்கு அல்லது நோயாக்கிக்கு எதிராக நுண்ணுயிர் பாக்டீரியா மாறிடும் எனவே திருப்பி நீங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கை போடுற நேரம் அந்த பாக்டீரியா சாக மாட்டா எனவே இந்த மருந்துகளை நீங்க நார்மலா இயற்கையான ஒரு நீர்நிலைக்குள்ள இந்த மருந்துகளை சேர்க்கிற நேரம் சும்மா இருந்த பாக்டீரியாவெல்லாம் நுண்ணுயிர் கொல்லிக்கு எதிரானதா மாறிடும் எதிரானதா மாறினா ஃபியூச்சர்ல அந்த கிருமி திருப்பி வார நேரம் நாங்க மருந்து பாவிக்கிற நேரம் அது வேலை செய்யாம போயிடும் சரிதானே சில நேரம் இந்த இந்த கிருமிகள் மனிதர்ல கூட நோயை உண்டாக்குவையாகவும் மாறலாம் அதே மாதிரி இந்த இரசாயன பொருட்களும் கூட மனிதர்ல நோயை ஏற்படுத்துவையாக மாறலாம் சரிதானே மூன்று விஷயம் சொல்றார் ஒன்று ஆக்கிரமிப்பினங்களோட பிரச்சனை ரெண்டாவது நோய்கள் புதுசா வர பிரச்சனை மூணாவது நோய்களுக்காக நாங்க பாவிக்கிற கெமிக்கல் பிரச்சனை அந்த மருந்துகளால வர பிரச்சனை இந்த மூன்று பிரச்சனையும் சொல்லியிருக்காரு நீர் மாசாக்கமும் இந்த மருந்தால நீர் மாசாக்கம் வருமா வராதா மருந்துகளை நீங்க இரசாயன பொருட்களை நீருக்குள்ள போற நேரம் நீர் மாசாக்கம் வரும் ஆனா நீங்க எக்ஸாம்ல எழுதக்குள்ள எப்பவும் ரிசோர்ஸ் புக்ல தாண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது இதுல நீர் மாசாக்கம் எழுத படலைன்னு சொன்னா நீங்க நாலாவதா இந்த இரசாயன பொருட்களால் நீர் மாசாக்கம் வரும் என்று எழுதினா பிரச்சனை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு மார்க்ஸ் குறைய போறல ஆனா இப்ப எஸ்சிக்யூல 3 பிரச்சனை கேட்காங்கண்டா சம்மரி சுருக்கமா கேட்காங்கண்டால் ஒன்று ஆக்கிரமிப்பு இனம் 2 புதிய நோய் அறிமுகம் 3 இங்க பயன்படுத்துகின்ற கிருமிகளினுடைய பிரச்சனை 3ஐயும் தான் எழுதணும் நீங்க நீர் மாசாக்கம்ங்கிறது நீங்க 4ஆவதா தான் எழுதணும் 4 அப்படி ஒன்று இல்லை தானே 3 தான் கேட்கலாம் மேக்சிமம் விளங்கினா சோ இவ்வளவும் தான் இந்த நீர் வளர்ப்பில் வளர்க்கின்ற தளவார பிரச்சனை
ரைட். ஸோ இதோட நாங்க நீர் வளர்ப்பை முடிச்சு கொள்ளலாம். இந்த நோய்களை நீங்க மேலதிக அறிவுக்காக வாய்ச்சு கொள்ளுங்க. எல்லாருக்கும் கிளியரா? எத்தனை நேரம் கிளியர் கேட்டேன் என்ன? ரைட், ஓகே. கிளியரா எல்லாருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஸோ இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு வேஸ்ட் ஏரியா என்ன? ஸோ போரிங் சரியா? எனக்கு தெரியல. கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தால், பயனாக இருந்திருந்தால் எனக்கு நீங்க கமெண்ட்ஸையும் அனுப்பலாம். சரியா? புதுசா நிறைய பேர் இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகியிருப்பீங்க தானே, ரைட்? ஸோ அவங்க எல்லாம் எனக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. சரிதானே? வாட்ஸ்அப்ல சும்மா மெசேஜ் போட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த தேர்ஸ்டே சந்திப்போம். மற்றது தாவர வளர்ச்சி சம்பந்தமாக. ஓகேயா? ஓகே. தேங்க்யூ. குட் நைட்.